ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. இது தலை, இந்த பகுதி பூ. ஓகே, இது பூ, இது தலை. இப்ப ரஃபீயுத்தீன் மௌலவி அவங்களோட தரப்பில இந்த பூ பகுதியை சாய்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது விழுந்தால் ரஃபீயுத்தீன் மௌலவி அவங்க ஸ்டார்ட் பண்றதாக அறிவிச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் விழுந்தா சகோதரர் முகவைக்கான அவங்களோட தரப்பு விவாதத்தை ஆரம்பிக்கும். இது சாய்ஸ் பண்ணப்படுற அடிப்படையில தான் இன்ஷா அல்லாஹ் தொகுப்புரையும் வழங்கப்படும் அப்படிங்கிறத நாம நிபந்தனையாக சொல்லிக்கிறோம். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாத்துக்கிறேங்க, போட போறேன். ஓகே, ஓகே. இப்ப என்ன விழுந்திருக்குது? சகோதரர் ரஃபீயுத்தீன் மௌலவி அவங்க சாய்ஸ் பண்ணின பூப்பக்கம் விழுந்திருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்துல் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, வஹி மற்றும் மார்க்கம் என்ற தளத்தில் சகோதரர் முகவைக்கானுக்கும் நமக்கும் இடையில் சூனியம் சம்பந்தமான விவாதம் நடைபெற தொடங்கிவிட்டது. காலாகாலமாக சமூகத்துக்கு மத்தியில் சகோதரர் முகவைக்கானை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய பேஸ்மெண்ட்டை உடைத்து நொறுக்கிற மாதிரி, இஸ்லாம் காட்டாதவைகளை இஸ்லாம் சொல்லித்தந்த மாதிரி, இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரியான ஒரு தோரணையில் சூனியம் சம்பந்தமான தகவலில் பல பொய்யான கற்பனையான வதந்திகளை, ஈமானை பாதிக்கக்கூடிய அடிப்படையிலான அம்சங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் எல்லோரும் வலைத்தளங்களூடாக இன்னும் பல அம்சங்களூடாக அறிந்து வருகிறோம். இவை இப்படி போனால் சமூகத்துக்கு மத்தியில் உள்ள இஸ்லாத்தினுடைய சிறந்த கோட்பாடு, இஸ்லாம் சொல்லக்கூடிய நேர்மையான கருத்துக்களும் பொய்யாக்க சமூகத்துக்கு மத்தியில் ஆக்கப்பட்டு, ஈமானுடைய அடிப்படையிலே உள்ள கதிரில் கூட இவர்களுடைய சேட்டை ஆரம்பித்து ஈமானை பறித்து விடக்கூடிய அம்சத்தில் இவர்களுடைய சேட்டைகள் இருப்பதனால் அனைத்துக்குமாக இந்த விவாத முடிவு கட்டி வழிகட்ட சிந்தனைக்கு சாவுமணி அடித்து அவைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு எதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு சூனியம் என்ற விஷயத்துக்குள் நாங்கள் இப்போது நுழைய இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக இரண்டு தரப்பினருடைய தலைப்பு என்னவென்றால், நமது தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு தார்க்கம் ஏற்படுத்தலாம் என்று நமது நிலைப்பாடு. அவங்க நிலைப்பாடு என்னவென்றால், சூனியம் ஒன்றுக்கு அல்லாஹ் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டான், சூனியத்துக்கு தாக்கமும் கிடையாது அப்படின்னு அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நம்ம நிலைப்பாடை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். சூனியத்தை பொறுத்த வரைக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட தாவாவில் பிரதானமான ஒரு போட்டியாக, பிரதானமான ஒரு சண்டையாக, பிரதான ஒரு கோரிக்கையாக ஃபிரௌனால் தூண்டப்பட்ட ஒரு செய்தி சூனியமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முஜிசாவான அந்த தடியை போட்டபோது பாம்பாகியது, கையை எடுத்து காட்டிய போது அது ஒளி வீசியது. இதை பார்த்து ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியக்காரன், பெரும் சூனியம் கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி மக்களை திசை திருப்பி, எங்களிடத்திலும் சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள், நீயா நானா என்று பார்ப்போம் என்ற ஒரு போட்டியை அங்கு அவன் உருவாக்குகிறான் என்ற செய்தி குர்ஆன் சொல்கிறது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இந்த சூனியத்தினுடைய அடிப்படை அங்கிருந்து வருகிறது. அதைத் தொடர்ந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் கூட சூனியத்தினுடைய பிரச்சனை தலை தூக்கியது. அதில் வந்துக்கிட்டு ஹாரூத் மாரூத் என்ற இருவரினூடாக சூனியத்தின் ஒரு பகுதி கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ற செய்தியும் குர்ஆனில் இருக்கிறது. அதே போன்று
சூனியத்தினுடைய பிரதான தாக்கத்தை, அதனுடைய தாக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லும்போது, கணவன் மனைவியை பிரிக்கும் சூனியத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் அல்லாஹு தஆலா 102 வசனத்தில் பக்ராவில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூனியம் என்ற ஒரு பகுதியில் அல்லாஹுடைய தூதர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லபீத் பின் ஆசம் என்றவன் சூனியம் வைத்ததாக ரசூலுல்லாஹ் முன்மொழிகிறார்கள். அந்த சூனியம் எடுக்கப்பட்டதாக ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் தொடர்பாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்ற பொழுது, சூனியக்காரனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஜோதிடக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள். அதாவது இன்னும் சொல்ல போனால் அதுக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. சிஹர் என்ற வாசகத்துக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களில் அடிப்படையில் நாங்கள் பார்க்க போனால் அது தாக்கம் உண்டு என்பதையும், அந்த தாக்கம் வித்தியாசமான கான்செப்டை கொண்டதாக இருக்குது என்பதையும் நாம் ஹதீஸ்களூடாக, குர்ஆனிய வசனங்களூடாக கண்டுகொள்கிறோம். இந்த சூனியத்துக்கு மனிதனுக்கு உளவியல் ரீதியான தாக்கத்தை, அதிர்வலையை கொடுக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய டேலண்ட் இருப்பதாக அல்லாஹ் நாடினால்தான் அது நடக்கும் என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று சூனியத்தினுடைய அதிகபட்ச தாக்கமாக குர்ஆன் சொல்லும்போது, கணவன் மனைவியை பிரிக்கும் தாக்குதலுக்கு அந்த சூனியத்துக்கு பவர் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுவும் அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று சொல்கிறான். அப்போ எனவே அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் எல்லா இடத்துக்கும் முதல் உரிமை பெறுகிறது. அது நல்ல விடயமாக இருந்தாலும் சரி, அது கெட்ட விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய உரிமை, அல்லாஹினுடைய அதிகாரம் ஒன்றின் மீது இருந்தால்தான் அந்த விடயம் அரங்கேறும். அல்லாஹ் அந்த விடயத்தை கணக்கில்லாமல் விட்டால் அதில் எந்த ஒன்றும் நடக்காது என்பதையும் நாங்கள் இந்த வசனத்தினூடாக அறிந்து கொள்கிறோம். அதுபோல சூனியத்தினூடாக கருவறையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்துவிட முடியாது என்பதையும் ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரம் வந்ததுக்கு பின்னாடி யூதர்கள் சொல்கிறார்கள், சஹர்னாஹும் ஃபலா யூலது லஹும் வலத், அவர்களுக்கு நாங்கள் சூனியம் வைத்து விட்டோம், இதற்கு பிறகு அவர்கள் கருத்தரிக்க மாட்டார்கள், குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர்கள் அதாவது மதீனாவில் இருந்த யூதர்கள் வாய் வடிக்க சொன்னார்கள். அல்லாஹு தஆலா, இது உங்களுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது கிடையாது, அது என்னுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு அந்த அதிகாரத்துக்கான அடிப்படை நான் தரவில்லை, உங்களுக்கு கணவன் மனைவிக்கான அடிப்படை தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெளுத்து கட்டும் விதமாக முதலில் ரசூலுல்லாஹ்வினுடைய சகோதரனுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். எனவே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் உடைத்து நொறுக்கிவிட்டு சூனியத்தால் கருவறைக்குள் எந்த தாக்கத்தையும் செய்ய முடியாது என்ற மிக முக்கியமான ஒரு பாயிண்டை அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்கிறார்கள். எனவே சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்ற ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், நாங்கள் எதை குர்ஆனில் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்டுகிறோமோ அதற்கு மாற்று வழியாக அவர்களுடைய கற்பனையை எங்கள் மீது திணிக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த கருத்தை மார்க்கம் என்று போதிக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த விடயத்தை இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்று அவர்கள் மக்கள் மத்தியில் பரப்பி தவறான ஒரு வழிக்கு மக்களை அழைக்கிறார்கள். எங்களுடைய நிலைப்பாடு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது விதி பிரகாரம் கலா கதிரோடு சம்பந்தப்பட்டது என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹு தஆலா தன் திருமறை சூரா ஹதீதின் கடைசி பகுதியில் சொல்கின்ற பொழுது, கைலா தஅஸவ், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து விட்டால் அதை நினைச்சு ரொம்ப உடஞ்சு போய்த்திட வேண்டாம், உங்களுக்கு கிடைத்து விட்டால் அதை நினைத்து நீங்கள் சந்தோஷமும் பட வேண்டாம், அல்லாஹ் நாடினது நடந்தது என்ற பகுதியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வின் விதியில், அல்லாஹ்வுடைய விதி ஏற்றில் எது இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்துக்கு நடைபெறுகிறது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே எங்களுடைய முகவுரையாக, தலைமை உரையாக நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், சிஹர் என்ற ஒன்று இந்த பகுதிக்கு அல்லாஹ் நாடினால் தாக்கம் உண்டு. மனிதனுடைய கற்பனைகளும் மனிதனுடைய சிந்தனைகளுக்கும் வரக்கூடியதெல்லாம் தாக்கமாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லவில்லை. எனவே எதை குர்ஆனும் ஹதீஸும் தாக்கம் உண்டு என்று சொல்கிறதோ அந்த நிலையில் நின்று நாங்கள் பேசுகிறோம். எனவே எங்களுடைய தலைமை உரையில் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்பதையும் குர்ஆன் ஹதீஸினூடாக நாங்கள் முகவுரையாக வைக்கிறோம். வல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ்
நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறதா என்ற தலைப்புல விவாதம் தொடங்கி இருக்கிறது. அதாவது இதில் ரபியுதீன் சலஃபி அவங்க ஒரு 3 ஆடியோ கிளிப்பில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கருத்தை பதிவு பண்ணுறாங்க. குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் சிஹிர் சம்பந்தமாக வருது. முதல்ல அந்த சிஹிருண்டா என்ன, அது எதுக்கு நீங்கள் சிஹிர்ன்னு சொல்றீங்க அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்யணும், அதை வரைவிலக்கணம் கொடுக்கணும். சிஹிர்ண்டா என்ன, அதனால என்னென்ன செய்ய முடியும், அது என்னென்ன வகையில் வருது, என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், முதல்ல அதை சொல்லிடணும். ஏன்னா இப்போ நம்ம ஒன்று சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னென்னு கேட்கறத விட நீங்களே சிஹிர்ன்னு எதை சொல்றீங்க. இப்போ சூனியம்னு சொல்கிறோம், சூனியம்னு தமிழில் சொன்னால் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். ஒன்றுமில்லைன்னு அதனால எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அது தமிழில் நம்ம சூனியம்னு சொல்லிட்டோம்னா அதனால எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆனால் மக்களுடைய வழக்கத்தில் இந்த சூனியம் சம்பந்தமாக நிறைய நம்பிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் உரம் போட்டு அவர்களை ஈமானை விட்டு வெளியாக்கக்கூடிய விதமாகத்தான் ரஃபியுதீன் சலஃபி அவர்களும் அவர்களை சார்ந்த வகைராக்களும் அதில் என்ன செய்கிறாங்க, முடுக்கி விடுறாங்க. சூனியத்தை நம்ம மக்கள் எப்படிலாம் நம்புறாங்க, அது சூனியத்தின் மூலமாக என்ன செஞ்சிடலாம், ஒருத்தனை முடக்கிடலாம், ஒருத்தனை குணைக்கிடலாம், அவனுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்திடலாம், அவன் குடும்பத்தை நிர்மூலமாக்கிடலாம், அவனை மனநல பாதிக்கப்பட வைத்திடலாம், அவனுக்கு உளர விட்டுறலாம். இப்படியாக என்ன செய்யறாங்கன்னா சூனியத்தை நம்புறாங்க. அப்ப இந்த நம்பிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் இவங்களுடைய வாதங்கள் அமைஞ்சிருக்கிறது. சூனியம் என்றால் முதல்ல என்னங்கிறத அவங்க தெளிவுபடுத்தி பேசிடட்டும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், தெளிவா சொல்லுவோம். அடுத்ததாக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பந்தமாக சில செய்திகளை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஃபிரௌனுக்கும் யாருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த போட்டி சம்பந்தமாக சொல்றாங்க. இப்ப ஃபிரௌன் என்பவன் சூனியம்னு அவன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறான்னு சொல்றாங்க. ஆரம்பிக்கிறான். அவன் எதை சூனியம்னு சொன்னான் அப்படின்னா, கயிறு, அதாவது கைத்தடி பாம்பாக மாறுவதை தான் சூனியம்னு சொல்றான். கயிறு ஒரு பாம்பாக மாறுது, இது நீ எங்களை ஏமாத்துற, இது சூனியம் செய்யற அப்படின்னு அவன் சொல்றான். அவன் என்ன அர்த்தத்துல சொல்றாங்க, என்னென்ன வாதத்தை அவன் வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், பின்னாடி பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி நீ செய்யற அற்புதம் மாதிரி எங்கள்கிட்டையும் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவனுடைய வாதம். அப்ப அவன் என்ன சொல்றான், எந்த கான்செப்ட்ல வர்றான் அப்படிங்கிறத என்ன செய்வோம், நம்ம பின்னாடி அது விவரமா என்ன செய்வோம், நம்ம பேசுவோம். அடுத்து சூரத்துல் பக்ராவில் கணவன் மனைவி பிரிப்பது சம்பந்தமா என்ன செய்யறாங்க, ஒரு வாதத்தை ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம விரிவான முறையில நம்ம என்ன செய்வோம், பதில் கொடுப்போம். அது சூனியத்தின் மூலமாக கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், அதையும் பதில் சொல்லுவோம். அடுத்த அமர்வுல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற தளத்துல மௌலவி ரஃபியுதீன் சலஃபி சூனியம் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நம்ம கேட்டிருக்கிறோம், சூனியம்னா அது முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்துங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கேட்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் குர்ஆன்ல வரக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய 2 சம்பவங்களை என்ன செய்யறாங்க சொல்றதுனால அது சூனியத்துக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தோத என்ன செய்வோம், நம்ம பேசுவோம். அது பிரச்சனை இல்லை. இப்போ அதுல என்ன அப்படின்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல வந்திருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை பிறக்காது, இதை யூதர்கள் சூனியம் செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதாவது குழந்தை பிறக்காது என்று சூனியம் செஞ்சிட்டாங்க. ஆனா என்ன செய்யுது, குழந்தை பிறக்குது. அப்ப சூனியத்திற்கு எந்த விதமான ஒரு சக்தியும் கிடையாது, எந்த விதமான ஒரு தாக்கமும் ஒரு ஆற்றலும் கிடையாது அப்படிங்கிறது அங்க என்ன செய்யுது, நிறுவனம் ஆகுது. அவங்க சூனியம் செஞ்சிருக்கிறோம் அதனால புள்ள பிறக்காது அப்படிங்கிறாங்க. அஸ்மா பின் அபூபக்கர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த கருத்தரித்த நிலையில தான் வர்றாங்க, குழந்தை பெறாங்க. குழந்தை பெற்ற உடனே என்ன செய்யுதுன்னா, அங்க சூனியம் என்பது தோத்து போய் பொய்யா போய் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற மக்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சியில ஆழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த சூரத்துல் பக்ராவுல வரக்கூடிய அந்த ஒரு விஷயமாக கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை சூனியத்தின் மூலமாக ஏற்பட அதெல்லாம் மிகப்பெரியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டு பண்ணுவது அது சூனியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல பார்த்துருவோம். சூனியத்தினால கிடையாது, சூனியம் அது கிடையாது, சூனியத்தின ஒரு வகையும் அது கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது என்பது அல்லாஹ் நாடினால் நடக்கும்ங்கிறது இருக்குது. ஆனா அது சூனியத்தின் மூலம் என்பது கிடையாது. சூனியத்தின் மூலமாக எந்த ஒரு சக்தியும் தாக்கமும் எந்த ஒரு மனிதனுக்கு கேடும் விளைவிக்க முடியவே முடியாது அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். இப்ப முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், அதாவது 5419வது ஹதீஸ்ல சைத்தான் என்பவன் என்ன செய்யறான்னா, கடலுக்கு நடுவுல ஒரு சிம்மாசனத்தை அமைத்து கொண்டு என்ன செய்யறான்னா, தனது படைப்பட்டாளங்கள்லாம் சைத்தான்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறான், இந்த மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்குற விஷயங்களை செஞ்சவங்க அவங்களை கூப்பிட்டு என்ன செய்யறான், பாராட்டக்கூடிய விதமாக நடந்து கொள்றான்.
அப்போ வந்து நான் அதை செஞ்சேன் இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன்லாம் கண்டுக்கிறல, யாரையும் கண்டுக்கிறல. அப்போ வந்து ஒரு சைத்தான் வந்து சொல்றான், மற்றொருவன் வந்து நான் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவை ஏற்படுத்தாமல் அவனை நான் விட்டு விடவில்லை என்று கூறுவான். அப்போது இப்லீஸ் அவன் அருகில் வரச் செய்து நீதான் சரியான ஆள் என்று பாராட்டி கூறுவான். அப்ப அந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையை ஏற்படுத்துவது என்பது சைத்தானுடைய வேலை தான். சைத்தான் தான் அந்த வேலையை செய்யறானே ஒழிய அது சைத்தானுங்கிறது யாருன்னு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து அல்லாஹ் வந்து சூரத்துல் நாஸ்ல வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அதுல வந்து அவர்கள் அதாவது மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுறான். அல்லது வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் இத்தகையோர் உள்ளனர். அதாவது சைத்தான் என்பவன் மனிதனுடைய உள்ளத்துல வந்து தீய சிந்தனைகள் சைத்தானும் போடுறான், மனிதனும் போடுறான். அப்ப வந்து கணவன் மனைவிக்கு இடையில வந்து அந்த தவறான சிந்தனை எண்ணங்களை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் இது நடக்குதே ஒழிய மந்திரம் செய்வதனாலேயோ மாயம் செய்வதனாலேயோ சூனியம் செய்வதனாலேயோ அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது கூட கணவன் மனைவி இடையில வந்து அன்பு பிணைப்பு வந்து உறுதியாக இருக்குமே, ஆனால் எந்த ஒன்றும் நடக்காது என்று அது அங்கதான் அல்லாஹ் நாடினால் தவிர இந்த கணவன் மனைவிக்கு இடையில வந்து சந்தேகம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்துல பிரச்சனை அறிஞ்சாக இந்த மாதிரியான சைத்தான் கிளப்பி விடக்கூடிய நேரத்தில் அது பிரச்சனையா போயிடும். அது அல்லாம அவர்கள் உறுதியாக இருப்பார்களே, ஆனால் எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் நாடினால் தவிர அப்படிங்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுது. இது சூனியத்தின் மூலமாக கிடையாது, சூனியத்திற்கு எந்த ஒரு ஆற்றலும் தாக்கமும் கிடையாது என்பதை இந்த வசனங்களும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய 102வது வசனமும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஹதீஸும் வசனங்களும் மிக தெளிவாக சொல்லுது, சூனியத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வகி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் வந்து சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச வந்து விதியை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, கோர்க்குறாங்க. அதாவது விதி என்பது பொதுவாக வந்து அது சம்பந்தமா நம்ம என்ன செய்யக்கூடாது, சர்ச்சை பண்ண வேண்டாம். பொதுவாக வந்து எந்த ஒன்று பூமியில நடந்தாலும் அது விதியின் அடிப்படையில் தான், அதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. விதி அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அது விதியினாலதான் நடக்குது, அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் தெளிவா இருக்குது அப்படிங்கிறது தெளிவான விஷயம். அதனால வந்து ஒருத்தன் சாவுறதா இருந்தாலும் சரி, ஒரு உபச்சாரம் பண்றதாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் திருடுவதாக இருந்தாலும், சிலையை வணங்குவதாக இருந்தாலும், தற்கொலை பண்ணுவதாக இருந்தாலும் எல்லாமே வகியில எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து இங்க வந்து இந்த வகி இந்த விதியை கொண்டு வந்து பேசுறது வந்து அது அறிவுடைய ஒரு வாதமே கிடையாது. பொதுவாக அந்த சூனியக்காரன் அவனுக்கு அந்த சக்தி இருக்குதா, நீங்க எதை சூனியம்னு சொல்றீங்களோ அந்த சூனியத்திற்கு அந்த சக்தி இருக்குதா, அந்த ஆற்றல் இருக்குதா அப்படிங்கிறதா மேட்ரு. அப்ப அந்த எல்லாமே விதியின் அடிப்படையில் நடக்கிறத கொண்டு வந்து கோர்த்தமாக இந்த உலகத்துல எந்த ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. சிலை யாப்ப வணங்க அல்ல நாடுனா நான் வணங்குறேன், அல்ல நாடுனா தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாண்டு வைங்க, நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. விபச்சாரம் பண்றான், ஏன்டா விபச்சாரம் பண்ண, அல்ல நாடுனா செய்யாம இருந்திருப்பேன், அல்ல நாடு இருக்கான செஞ்சிருக்கிறேன் அப்படின்றான என்ன சொல்ல முடியும்? அப்ப அந்த விதியை கொண்டு வந்து கோர்க்கிறது என்பது அறிவுடைய ஒரு வாதம் இல்லை அப்படிங்கறத என்ன செய்ய விளங்கி கொண்டு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமா என்ன செய்யறாங்க சொல்லியிருக்காங்க, அந்த வசனத்தை எடுத்து போட்டு அதுல வந்து தாக்கம் இருக்கிறது அப்படிங்கறத என்ன செய்யணும் அவங்க நிறுவனம். இதான் நம்ம என்ன செய்யறோம் சொல்லிக்கொண்டு நம்ம இந்த அமர்வு முதல் அமர்வை நம்ம என்ன செய்யறோம் நிறைவு செய்யறோம். அடுத்து அவங்களுடைய அந்த நம்ம கேட்ட கேள்விகளுக்கு சரியான முறையில பதில் சொல்லிவிட்டு என்ன செய்ய பதில் சொல்வார்களே, ஆனால் நம்ம அது சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும் அடுத்தடுத்து தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா தாக்கம் உண்டாகும் என்பதற்கான மூலப்பிரதி குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் இருந்து நம்ம என்ன செஞ்சோம், சில ஆதாரங்களை நம்ம முன் வச்சிட்டோம். அந்த முதல் நம்ம தலைமை உரையிலேயே எங்கள் நிலைப்பாடு என்ன, எங்களுடைய சுய சிந்தனையோடு கொண்டு நம்ம என்ன செய்யலை, இந்த கருத்துக்களை அணுகலை அப்படின்ற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் சகோதரர் முகவைக்கானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிந்தனையை அவர்களுடைய நிலைப்பாட்டை நம்ம மீது திணிக்கிறாங்க. எப்படி திணிக்கிறாங்க? முடைக்கிடலாம், புனைக்கிடலாம், வியாபாரத்து நஷ்டத்தை ஏற்படுத்திடலாம், குடும்பத்தை நீர்மூழ்கிடலாம், அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் என்று இந்த சூனியத்தினூடாக செய்யலாம் அப்படின்னு இவங்களும் இவர்களை சார்ந்த வகைராக்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவங்க ஒன்றை சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பேசுனோம்னா என்ன பண்ணிக்கணும், உனக்கு கிளிப்பை கொண்டு தரணும், இந்தா பேசியிருக்கிறீங்க அப்படின்னு அதை போட்டு என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்லுங்கள். நீங்களாக ஒன்றை உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நீங்களாக ஒன்றை உருவாக்கினா அதுக்கு ஒரு காலம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம அதுக்கு பொறுப்புதாரியாக வரமாட்டோம் என்பதையும் சொல்லிடுறோம். அடுத்தது இவங்க பேசுகின்ற பொழுது தாரீஃபு சிஹர் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் தாரீஃபு சிஹர் லுகத்தன் வஸ்திலாக நாங்கள் சொல்வது ஒரு புறம் இருக்க, உங்கள் நிலைப்பாட்டில் உள்ள சிஹருக்கு லுகத்தன் என்ன, இஸ்திலாஹத்தன் என்ன, அதன் தாரீஃபாத்துகள் என்ன, என்னென்ன தாரீஃபாத்துகளை யார் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு என்ன ஆதாரத்தை அவங்க வந்துட்டு முதன்மைப்படுத்தியிருக்காங்க என்பதெல்லாம் நீங்கள் உங்கள் தரப்பில் வைங்க. அது எங்கள் தரப்பில் வைக்கிறத நாங்கள் வச்சுக்குவோம். இல்லை இதை ரபீது மூலை சொல்லிட்டோம், ரபீது மூலை நான் தான் சொல்லணுமாக இருந்தால் இப்போ நீங்கள் எதுக்குங்க, நாங்கள் சொல்லணும் என்ற ஒரு பகுதி இருந்தால் அப்போ நீங்கள் எதுக்குங்க?
அப்போ நீங்கள் உங்கள் பகுதியை நீங்கள் சொல்லணும், உங்கள் விளக்கத்தை, உங்களுடைய வியாக்கியானத்தை, உங்களுடைய தெளிவை, உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் வச்சுட்டு போக வேண்டியதான். அது சரிபிலக்காண்டி நாங்கள் உடைச்சிட்டு போவோம். நாங்கள் வைக்கிறதுல சரிபில வந்து நீங்கள் உடைச்சிட்டு போங்க. அவர் ரபீதி மொழி சொல்லட்டும், ரபீதி மொழி சொல்லட்டும்னா அண்ணா எங்கேருந்து சொல்லுவேன், எனக்குரிய இடம் வந்தாலும் நான் சொல்லிட்டு போவேன். உங்கள் விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். தாரிஃபாத்தை நான் சொல்ல விரும்பினா நான் சொல்லுவேன். நான் சொல்வதில் தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும், இல்லை என்றால் மௌனித்தால் அதை ஏற்றுக்கொண்டு போயிட வேண்டும். இதை உங்கள் கவனத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு வரோம். அதனால் அவர் சொல்லட்டும் அவரை சொல்லட்டும் என்று சொல்கிறது விவாதத்துக்கு அழகு கிடையாது. உங்கள் விவாதத்துக்கு நீங்கள் திறனற்றவர் என்பது இந்த முதல் கிளிப்பில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம் என்பதையும் நம்ம சுட்டி காட்டிடுறோம். அதில் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, குர்ஆனில் இல்லாததெல்லாம் குர்ஆனாக சொல்கிறார், ஹதீஸில் இல்லாததெல்லாம் ஹதீஸாக சொல்கிறார். குர்ஆன் உள்ளதை குர்ஆன் இல்லை என்று மறுக்கிறார். இந்த அளவு குர்ஆனை மறுக்கும் ஒரு முர்தத்துடைய இடத்துக்கு சகோதரர் முகவைக்கான என்ன செய்கிறாரு, தன்னை இந்த தளத்தில் அறிமுகப்படுத்தக்கூடிய காட்சியை உங்களுக்கு நான் கொண்டு வரேன். இதை நீங்கள் பார்க்கலாம். இது அவருடைய ஆடியோவில் முதலாவது ஆடியோ நினைக்கிறேன். அந்த முதலாவது ஆடியோ வந்துக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நம்ம பேசுகிறேன்னு சொல்கிறார் இல்லையா, அதில் அவர் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தை போட்டாங்க, பாம்பா மாறினுச்சு, கைத்தினூடாக சூனியத்தை செஞ்சாங்கன்னு சொன்னார். இவர் என்ன பண்ணணும், இந்த அடுத்த அமர்வில் குர்ஆனில் எந்த வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கயிறை போட்டு பாம்பாக்கினாங்க, அந்த கயிறை போட்டு பாம்பாக்கியதை ஃபிரௌன் கண்டு நீ ஒரு சூனியக்காரன் அப்படி சொன்னான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார்ல, அதை அவர் கொண்டு வரணும். அவர் என்ன செய்யணும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தைத்தான் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவர் அடுத்த அமர்வில் வச்சு ஆகணும். அடுத்த கிளிப்பில் சகோதரர் முகவைக்கான ஒரு செய்தி கொண்டு வராரு. என்ன செய்தி, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அஸ்மார் அலி அல்லா நாங்கள் விவகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்துட்டு மதீனாவுக்கு வரக்குள்ளே ஹாமிலா தான் வந்தாங்க அப்படின்னாங்க. எங்க ஹாமிலாக வந்தாங்கன்னா இந்த வார்த்தைகள் எங்கேயாவது ஜெயிக்க போதா? எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, சஹர்னாகும் ஃபலா யூலதுலகும் வலது, நாங்கள் இவர்களுக்கு சூனியம் செய்து விட்டோம், இவங்களுக்கு என்ன செய்யாது, குழந்தை பிறக்காது என்ற வாதம் யூதர்களுடைய வாதம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்துட்டு நிறை மாத கர்ப்பிணியாகத்தான் மதீனாவுக்கே வந்தாங்க. மதீனாவுக்கே நிறை மாத கர்ப்பிணியாக வர்றாங்களாக இருந்தால் இந்த அவர்கள் வைத்த சூனியத்துக்கும் இந்த கர்ப்பிணிக்கு சம்பந்தம் இல்லையே, அவர்களுடைய சூனியத்துக்கும் இவங்க சம்பந்தம் இல்லை. ஏன்னா இவங்க மக்காவில் கர்ப்பிணியானாங்க, மக்காவில் கர்ப்பிணியாகி மதீனாவிலும் பிள்ளை பெற்றெடுக்கிறான், மதீனாவிலும் கர்ப்பிணியாக வரல. அப்போ எனவே முதல்ல ஒரு வாதத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாதத்தில் கரெக்டாக இருக்கணும். வாதத்தை வைக்கிறோம்னா என்ன செய்யணும், வாதத்தில் கரெக்டாக இருக்கணும். அப்போ இவங்க மதீனாவில் தான் ஹாமில் ஆகி மதீனாவில் தான் வந்து ஒரு பெற்றெடுத்தாங்கன்னு சொன்னால் இவரோட வாதம் கரெக்டு. அப்போ எனவே நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ஒரு செய்தியை நம்ம எதிர்த்தரப்புக்கு வைக்கின்ற பொழுது நமக்கு மாற்றமான செய்தியாக கொண்டு வந்து விடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல சூனியம் இல்லை என்று மறுப்பதற்கான அடிப்படை இருக்குதா, அல்லது சூனியத்தால் கருவறைக்கு ஏதாவது பாதிப்பேற்ற முடியாது என்பதற்கான ஆதாரம் இருக்குதா? சூனியமே இல்லை என்று இங்கே சொல்லி யாருமே தம்பட்டம் அடிக்கவும் இல்லை, சூனியம் இல்லை என்று யாரும் சொல்லவும் இல்லை. ஆனால் தெளிவாக புரியலாம், சூனியக்காரர்களால் சூனியத்தினால் கருவறையை ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு எடுத்து சொல்லுதே அல்லாமல் சூனியம் இல்லை என்பதற்கான ஆதாரம் என்ன இல்லை, இதில் இல்லை என்பது முகவைக்கான் சகோதரர் புரிஞ்சு கொள்ள வேணும். ரைட். அடுத்த விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 102ஆம் வசனத்தை நம்ம சொன்னோம்ல, நம்ம ஆரம்ப முகவரையில் நம்ம 102ஆம் வசனம் பக்ராவின் 102ஆம் வசனத்தை சொன்னோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் சொல்கிறது பச்சை பொய், அப்படி ஒன்றே இல்லை, கணவன் மனைவி பிரிக்கிற டேலண்ட் கூட சுனிது கிடையாது அப்படின்னு அல்லா மீது இட்டு கட்டுறாங்க. இவங்க ஹதீஸ் கலையில் இட்டு கட்டுவாங்க, நபி மீது இட்டு கட்டுவாங்க, சஹாபாக்கள் மீது இட்டு கட்டுவாங்க, எல்லாரும் மீது இட்டு கட்டி அல்லா மீது இட்டு கட்டுறாங்க. அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் மீது இட்டு கட்டுவதை விடவும் மிகப்பெரிய பாவி இந்த உலகத்தில் இருக்கிறானா என்று தன் திருமறையில் கேட்டு விட்டு தான் இவங்களுக்கு பதில சொல்கிறான். அப்போ அந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். சூரா பக்கராவினுடைய 102ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லும் போது என்ன சொல்கிறான், அந்த விடயத்தை தெளிவாக சொல்கிறான். எப்படி இந்த அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தை அல்லாஹ் சொல்கிறான், சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு பாட்டாக சொல்லிட்டு வர்றான். வந்துட்டு அவங்க படிச்சு கொட்டாங்க, மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி,
அவங்க கற்றுக்கொண்டது ஒன்று. ஒரு விடயத்தை சொல்லும்போது மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஜௌஜி, கணவன் மனைவியை இருவருக்கும் இடையில் என்ன செய்யலாம், அதனால் பிரிவினை கொண்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான் வமா இல்லை ஹும் பிதாரின பிஹி, அதை கொண்டு எந்த தீங்கும் அவர்களால் செய்துவிட முடியாது மின் அஹதின் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வின் அனுமதி இருந்தாலே தவிர அந்த கற்றுக்கொண்ட சூனியத்தை கொண்டு கணவன் மனைவியை பிரிக்கும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படாது இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானா. இங்க தெளிவாகவே இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ் நாடினாலே தவிர அப்படின்னு முடிவா சொல்றான். இவங்க அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லைன்னு பொய்யை சொல்லி போட்டு வேறொரு ஆதாரத்தை கொண்டு வராங்க. இப்போ இதில் அவருடைய கடைசி ஆடியோவில் நீங்கள் பார்க்கலாம், 1:39 செகண்டில் பேசும்போது நம்ம விதியை பற்றி கொண்டாந்து பேசுகிறோம், நாங்கள் யாரா விதியை மறுத்தோமா, விதியை ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வாகையே நமக்கு பக்கம் திருப்பி விட்டாப்புல. அதான் இங்கே உள்ள காமெடி. ஸ்டார்டிங்லையே வெற்றி வாகையே நீங்கள் எடுத்துக்கங்கப்பா, நாங்கள் தோத்துட்டோம், இதுக்கு மேலே என்னத்தை பேசுறது, நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக வாதத்தை வச்சுட்டிய, எங்களுக்கு உடைக்கிறதுக்கு பதில் கிடையாது அப்படின்னு ஒரு தோரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விதியை பற்றி பேசுறீங்கள, ஆமாம் விதி ஒன்று இல்லை என்றால், விதி என்ற அடிப்படை இல்லை என்றால் எல்லாம் பொய்யாகி விடுமே, விதி என்ற ஒன்று இல்லைன்னா எல்லாம் பொய்யாகி விடுமே. ஏனென்றால் விதியினுடைய அடிப்படை தான் ஷர்ரு ஹைரு இரண்டுமே அல்லாஹ் பக்கம் இருந்து வர்றது. அப்போது அல்லாஹு தாலா ஷர்ருக்கும் அவன் தான் நாடணும், ஹைருக்கும் அவன் தான் நாடணும். அப்போ ஷர்ருக்கும் அவன் நாட மாட்டான் அப்படி ஒன்று இங்கே விளக்கம் கொடுக்க முடியாதுன்னா குர்ஆன் வசனத்தை மாற்றிடணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த வசனத்தில் அவங்க எதை தூக்கிடணும், இப்போ ஹதீஸில் அது போய் இது போய் இது முதுரஜி அது வந்துக்கிட்டு தத்லிஸ்லாம் கொண்டாந்து விட்டு அடிச்சுட்டு ஹதீஸை தூக்கி வீசி கடாசிட்டு போகிறாங்களே, அப்படி என்ன பண்ணணும்னா யாரோ எழுதின எழுத்தில் இந்த சாபித் பின் கைஸ் அல்லது வந்துக்கிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க எழுத சொன்ன அந்த முறையில் வந்துக்கிட்டு என்ன நடந்துச்சு, இருட்டடிப்புன்னு வந்துட்டு அந்த இருட்டடிப்பில் இல்லா பிஇذنில்லா என்பது மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருக்குது என்று நீங்கள் என்ன செய்யணும் சொல்லி குர்ஆனை மறுத்துடணும். இல்லாட்டி கரெக்டு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பகுதி கணவன் மனைவியை பிரிக்கும் பகுதிக்கு அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்குது என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அந்த கணவன் மனைவியை பிரிக்கும் பகுதியும் அல்லாஹ் நாடினா மட்டும்தான் நடக்கும். அப்போ நீங்கள் தெளிவாக புரியலாம், கணவன் மனைவியை பிரிப்பதற்கான ஒரு அடிப்படைக்குள் சூனியம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுது. நாங்கள் சொன்னால் நீங்கள் தவறுன்னு சொல்லிடுங்க, என் அப்பா என் ஆத்தா என் குடும்பம் என் ஃபேமிலி சொன்னால் அது பொய்ன்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் சொன்னால் பொய்யாகுமா? அல்லாஹ்வை விடவும் மிக தூய்மையான சத்தியத்தை யதார்த்தமான உண்மையை பேசுவது யாருன்னு அல்லாஹ் கேட்குறானே. அப்போ இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது பேசிட முடியுமா? அல்லாஹு தஆலா சொல்வது சத்தியம். இப்போ எங்களுக்கு சூனியக்காரனுக்கு என்னடா இப்போ ஒரு 10 வருஷம் எக்ரிமெண்ட் அடிச்சிருக்கிறோம் இல்லையே, அவன் யாரு நாங்கள் யார், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களால் அவனை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது, அடையாளம் கண்டு கொள்ள கூட முடியாது. குர்ஆன் சொல்ல ஒரு செய்தியை நாங்கள் நம்பிடுறோம், ஹதீஸ் சொல்ற செய்தியை நம்பிடுறோம், இவ்வளவுதான் எங்களுக்கு உள்ள சப்ஜெக்ட். அடுத்தது நாங்களும் சூனியக்காரன் கூப்பிட்டு நீ இந்த மாதிரி செஞ்சுக்க, உனக்கு எனக்கு ஷேரிங் போட்டுக்குவோம், உனக்கு 50% எனக்கு 50% அல்லது உனக்கு 70% எனக்கு 30% கேட்டோமா? அப்படி ஒன்றுமே இல்லையாங்க. குர்ஆன் சொல்கிறத உண்மைன்னு சொல்லிடுறோம், ஹதீஸ் சொல்கிறத உண்மைன்னு சொல்லிடுறோம். நீங்களாக கற்பனை செய்றீங்களே, அது இப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் இது பண்ணி, இந்த நீங்கள் கொண்டு வர இந்த தாரிஃபாத்துகள் நமக்கு சம்பந்தம் இல்லை என்பதை உங்கள் கவனத்துக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். முகவைக்கான ஒரு செய்தி கொண்டு வராரு. என்ன செய்தி? நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா விவகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்துட்டு மதீனாவுக்கு வரக்குள்ளே ஹாமிலா தான் வந்தாங்க அப்படின்னாங்க. எங்க ஹாமிலாக வந்தாங்கன்னா இந்த வார்த்தையில் எங்கேயாவது ஜெயிக்க போதா? எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, சஹரனாகும் ஃபலா யூலது லஹும் வலது, நாங்கள் இவர்களுக்கு சூனியம் செய்து விட்டோம், இவங்களுக்கு என்ன செய்யாது, குழந்தை பிறக்காது என்ற வாதம் யூதர்களுடைய வாதம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, அவங்க வந்துட்டு நிறை மாத கர்ப்பிணியாகத்தான் மதீனாவுக்கே வந்தாங்க, மதீனாவுக்கே நிறை மாத கர்ப்பிணியா வர்றாங்களாக இருந்தால் இந்த அவர்கள் வைத்த சூனியத்துக்கும் இந்த கர்ப்பிணிக்கு சம்பந்தம் இல்லையே, அவர்களுடைய சூனியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இவங்க மக்காவில் கர்ப்பிணியானாங்க, மக்காவில் கர்ப்பிணியாகி மதீனாவில் பிள்ளை பெற்றெடுக்கிறான், மதீனாவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இதில் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பே நம்ம ரஃபீயுதீன் சலஃபி அவங்க வந்து இப்பயே என்ன செஞ்சிருச்சு, ஆட்டங்கண்டு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சொன்னோம்டா, மக்காவில் வந்து அவங்க கர்ப்பமாகி மதீனாவில் வந்து புள்ள பெற்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்கடா சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொன்னாங்கடா, அது சூனியத்துக்கு தான் ஒன்றுமே இல்லைங்க, சூனியத்துக்கு தான் எப்பயுமே ஒன்றும் இல்லைங்க, சூனியத்துக்கு ஒன்றுமே கிடையாது, அது முதல்ல விளங்கிக்கிறங்க நீங்கள்.
சரி, இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்டா, அவங்க என்ன மதினாவுலையா கற்பமானாங்க? மக்காவுல கற்பமாகி தான் மதினாவுல புள்ள, அவரும் அதான் சொல்றாரு. மக்காவுல கற்பமாகி தான் மதினாவுல புள்ள பெற்றாங்கன்னு அவங்களும் அதான் சொல்றாங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஆட்டம் கண்டு போச்சு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமா நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல வந்து கயிறுன்னு முதல்ல சொல்றோம், அப்புறம் கைத்தடின்னு நம்ம சொல்லிடுறோம். சொல்லிட்டு அப்புறம் கயிறுன்னு நம்ம என்ன செய்யறோம், போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா சகோதரர் ரஃபியுதீன் சலபி பேசக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சகோதரி அஸ்மா அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா புள்ள பெற்றாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரி அது. நம்ம அதையும் நம்ம என்ன செய்வோம், அது உங்களுக்கு எடுத்து போடுவோம். இனி அடுத்து என்னன்னா, அந்த விவாத தளத்தினுடைய அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா, நம்ம ஆதாரம் கேட்டா கண்டிப்பாக ஆதாரத்தை கொடுத்து விட்டுத்தான் அடுத்த பேச்சு பேசணும். அவங்க போட்ட சருத்து நம்மளும் ஒத்துக்கொண்ட சருத்து தான். அப்ப வந்து நம்ம சூனியம்டா என்ன அப்படிங்கிற நம்ம அதுக்கு உண்டான ஆதாரம் விளக்கம் என்னன்னு சொல்லுங்க நீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம அவங்க வாயை திறக்கல சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியாமையே வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தா தெரிஞ்சதை சொல்லுங்க. எங்க தளத்துல மக்களுக்கு விளங்கத்தானே இது தலைப்பை. சூனியம் சம்பந்தமாக மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, குளறுபட்ட முரண்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அவர்களை தெளிவுபடுத்தணும். சூனியத்திற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது. அதனால ஒரு இளவும் செய்ய முடியாது. தலையில உள்ள ஒரு மயிரை கூட ஒரு முடிய கூட விழுத்தாட்ட முடியாது. அப்படிங்கிறது தான் சூனியத்திற்கு இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி சரியான ஒரு கொள்கையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், ஈமான அல்லாஹ்வின் மீது தான் தவக்கல் வைக்கக்கூடிய எந்த ஒரு அச்சமாக இருந்தாலும் இந்த சூனியக்காரனோ அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் அச்சம் இல்லாத வகையில் மக்கள் வாழணும் என்பதற்காக தான் அந்த விவாதமே. அப்ப அந்த விவாதத்திலேயே நீங்க என்ன செய்யறீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரின்னு வரைய நீங்க நம்ம சொன்ன விஷயத்தான் நீங்க என்ன செய்ய, மக்காவுல கற்பமாகி தான் மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி ஏராளமான முரண்பட்ட உலர்களை சொல்றீங்க நீங்க. ரெண்டாவது, யூதர்கள் வச்ச சூனியம் பழிக்கவில்லை அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்க நீங்க. அவங்க சூனியம் வச்சாங்க, அது பழிக்கல, குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க, குழந்தை பிறந்தது. அப்ப சூனியத்திற்கு எந்த விதமான சக்தியும் ஆற்றலும் கிடையாது என்பது அதன் மூலம் என்ன செய்யுது, மேலும் உறுதியாகி விடுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற தளத்துல சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்களோட வந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விவாதத்தினுடைய 2வது அமர்வு தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. இதுல வந்து ஹதீஸ்கள்ல இல்லாத சொல்களை எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அது போக தடுமாற்றத்துல நிறைய என்ன செய்யறாங்க பேசுறாங்க. என்ன தடுமாற்றத்துல பேசுறாங்க அப்படின்னா, ஹதீஸ்கள்ல தெளிவாவே வருது. எப்படி வருது அப்படின்னா, அஸ்மா பின் அபூபக்கர் அவர்கள் கூறியதாவது, மக்காவில் ஏதாவது என் புதல்வர் கருவுற்றிருக்க அப்துல்லாஹ் பின் ஜுபைரை நான் கருவுட்டேன். மக்காவோட தான் என்ன செய்யறாங்க, கரு விடுறாங்க. அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். கற்ப காலம் முடிவடைந்து விட்ட நிலையில் புறப்பட்டு நான் மதீனா சென்றேன். இப்ப கற்ப காலம்ல நிற மாசமா தான் என்ன செய்யறாங்க, மதீனாக்கு வர்றாங்க. வர்ற வழியில கூபாவில தங்கினேன். கூபாவில எனக்கு பிரசவமாயிடுச்சு. கூபாவிலே மதீனாக்கு வந்துட்டாங்க. கூபாவிலே புள்ள பெற்றுட்டாங்க. ஆனா அந்த யூதர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, முஸ்லீம்களுக்கு புள்ள பறக்காது அப்படின்ட்டாங்க. நாங்க சூனியம் வச்சுட்டோம், அதனால முஸ்லீம்களுக்கு புள்ள பறக்காது அப்படிங்கறதுதான் அவங்களுடைய அந்த சூனியம் செஞ்சவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அது அல்லாஹ் வந்து பொய்யாக்கி சூனியத்திற்கு அப்படியான எந்த ஒரு சக்தியும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது என்பதை அடிச்சு உடைச்சு அழகான முறையில ஆம்பளை புள்ள பிறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, பேச்சம்பளத்தை தொட்டு வச்சு அனைத்து முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. சூனியம் என்பது பிராடு, அது ஒண்ணும் கிடையாது, அதனால எந்த சக்தியும் கிடையாது அப்படிங்கிறது அந்த செய்தி வந்து தெளிவாக விளக்கிறது. ரெண்டாவது, சூனியத்திற்கு வந்து சூனியம்னா என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லணும். அவங்க கேட்டுட்டோம்னா சொல்லணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம கேட்டதுக்கு உண்டான பதில் அவங்க என்ன செய்யணும்னா அதை சொல்லித்தான் ஆகணும். நீங்க சூனியம்னா நீங்க எதை சொல்றீங்க, எது சூனியம், அதனுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படிங்கறத என்ன செய்யணும், சொல்லித்தான் ஆகணும். அப்ப அடுத்து அவங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தை போட்டு இந்த குர்ஆன் வசனத்துல வந்து இப்படி சூனியத்துக்கு இப்படி வருது, இப்படி அப்படிங்கறது நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அது குர்ஆன் வசனங்களை கொண்டு நம்ம என்ன செய்வோம், சூனியம்னா என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். நீங்க வந்து என்ன செய்யணும், நம்ம முதல்ல உங்கள்கிட்ட கேட்டுட்டதுனால நீங்க அதற்கு உண்டான அந்த விஷயங்களை என்ன செய்யணும், தெளிவுபடுத்தி சொல்லிடணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இன்ஷால்லா அடுத்த இதுல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி, அதாவது சூனியத்துல மிகப்பெரிய சூனியம் எது என்றால் அது கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குவதுதான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஒரு வாதத்தை வச்சாங்க. அதை ஒரே அடியா போட்டு உடைச்சிட்டோம். இது சூனியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது சூனியமே கிடையாது, இது சைத்தானுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், ஒரு ஹதீஸ் 2 வசனம் முடிஞ்சு வச்சு. அதுக்கும் சூனியத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நம்ம தெளிவுபடுத்திட்டோம். அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அழகா தெளிவா போட்டு ஒரே உடைய உடைச்சு இது வந்து சைத்தானுடைய வேலை, அதுக்குத்தான் சைத்தான் கங்கணம் கொட்டி திரிறான், அந்த வேலையை கணவன் மனைவி இடையில பிரிவினையை உண்டாக்கி விட்டானே, ஆனால் அவனைத்தான் சைத்தான் பாராட்டுறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சொல்லி இருக்கிறோம். ரெண்டாவது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல வந்து சைத்தான் சொன்னதைத்தான் பின்பற்றினார்கள். இந்த சூனியம்ங்கிறத வந்து சுலைமான் நபியோ முஸ்லீம்களோ யாரும் பின்பற்றல, அது யாரும் ஒத்துக்கிறல. சைத்தான்கள் தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யுது. அப்ப இந்த சூனிய கான்செப்டை, அதாவது மறுக்கக்கூடிய காஃபிர்களுடைய கான்செப்டா தான் என்ன செய்யுது வருது.
அதுல வரக்கூடிய நேரத்தில் எனவே அவர்கள் கணவன் மனைவிக்கு இடையில எதை கொண்டு பிரிவினையை ஏற்படுத்த முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அல்லாஹ் நாடினாலே தவிர அப்ப எதை கொண்டு இந்த சைத்தானுடைய ஊசலாட்டம் தான். தெளிவா வசனம் இருக்கா இல்லையா? சூரத்து நாஸ்ல வரக்கூடிய வசனங்கள் என்ன செஞ்சிருக்கோம், எடுத்து போட்டிருக்கிறோம். இந்த வசனம் இதை வந்து சைத்தான் தான் செய்யறான், கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது சைத்தானுடைய வேலை தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்டா மேல ஒரு ஹதீஸ், முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் போட்டிருக்கிறோம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த விஷயத்துல பயந்து இருக்கிறாங்க. எப்படி பயந்து இருக்கிறாங்க? ஒரு தடவை அவங்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அவங்களோட உட்காந்து என்ன செய்யறாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவுல உட்காந்து இருட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க 2 தோழர்கள் என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மனைவி தான் சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அவங்க கேட்கறாங்க. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சைத்தான் வந்து மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுறான். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா குழப்பத்தை உண்டாக்கிடுவான், அப்ப சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுருவான், அந்த விஷயத்தை சொல்றாங்க. அப்ப அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதன் மூலம் தான் சைத்தான் வந்து இந்த வேலையை செய்யறான். அதே மாதிரி மனித சைத்தான் இருப்பாங்க, ஓ முன்னாடி அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் முடியாதான் சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து மின்னல் ஜின்னத்தி வன்னாஸ், அது வந்து மனிதர்களே இருக்காங்க சைத்தான்ல இருக்க, ரெண்டுலேயும் இருக்கிறாங்க அந்த சைத்தான்கள் அந்த கெட்டவங்க வந்து மனிதர்களே இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், உறுதிப்படுத்திடுறான். அப்ப இதன் மூலம் தான் நடக்குதே ஒழிய சூனியத்தின் மூலம். சூனியம்னா முதல்ல என்னடா உங்களுக்கு விளங்கல, சூனியம்னா என்னண்டா அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச என்னன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எங்க எதை சம்பந்தமா பேசணும், தலைப்பு என்ன, சூனியத்திற்கு தாக்கம் இருக்கா இல்லையா, அதான தலைப்பு. அப்ப சூனியம்டா தெரிஞ்சுதானே வந்திருக்கணும், தெரிஞ்சுதானே வந்திருப்பாங்க. அப்ப சூனியம்டா என்னன்னு சொல்ல முடியவில்லை என்றால் அவ என்ன சூனியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க? சூனியம்டா அதனுடைய வரை விளக்கணம் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியலைண்டா அப்ப சூனியம்டா என்னன்னு தெரியாம சும்மா என்ன செய்யறாங்க, உளர்றாங்க. அது என்ன செய்ய தெளிவாக விளங்குகிறது. இப்ப கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குவது என்பது அது வந்து சைத்தானுடைய வேலை தான். அது அல்லாஹ் நாடுனா நடக்கும். ஊசலாட்டத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவான், சந்தேகத்தை கிளப்பி விட்டுருவான். ஆனா அவங்க உறுதியாக இருந்தால், அல்லாஹ் மேல தவக்கல் வைத்து மனைவி மேல கணவன் நம்பிக்கை, கணவன் மேல மனைவி நம்பிக்கை வைத்திருந்தால் அங்க ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிறது தான் அந்த ஹதீஸுகளும் அந்த வசனங்களும் தெளிவா சொல்லுது. இதுக்கு சூனியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சூனியத்துக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. மேல மதினாவுல வந்து புள்ள பிறக்காதுன்னு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க, புள்ள பிறந்துருச்சு சூனியத்துக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது அழகா சொல்லிவிட்டீல. அப்புறம் வந்து நீங்க என்ன சரியா இப்படியான ஒரு முரண்பட்டு பேசக்கூடிய பேச்சை பேசுறீ அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து சூனியக்காரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஜோதிடக்காரர்கள், சாஸ்திரக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. இப்ப பொதுவா வந்து ஜோதிடம் அதை பொறுத்தளவுக்கு, சாஸ்திரம் அதை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து ஒரு ஃப்ராடு, பொய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜோதிடன் கூறக்கூடியது உண்மை என்று நம்பக்கூடியவன் முகம்மதுக்கு அருளப்பட்ட வேதத்தை அவன் நிராகரித்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சூனியத்தை நம்பி சூனியத்தினுடைய வகையாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிடத்தை நம்பக்கூடியவர்கள், சாஸ்திரத்தை நம்பக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு அருளப்பட்ட வேதத்தை நிராகரித்த முழுமையான இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரியோட நம்ம சொல்ல தேவையில்லை. இஸ்லாத்தை விட்டு முழுமையாக என்ன செஞ்சிட்டாங்க, அதை நம்பி சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு நம்பி, ஜோதிடத்தையும் நம்பி, அது என்ற குடும்பத்துக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சங்க தானே, அதையும் நம்பி என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார்கள் அப்படிங்கிறத அவங்களுடைய பதிவு மேலும் என்ன செய்யுது, உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், தெரிவிச்சு கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வகி மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற தளத்துல சூனியத்திற்கு தாக்கம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது சம்பந்தமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து கடைசியா பேசின ஒரு ஆடியோவில் வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம்னா, பொதுவாக விதியை கொண்டு வந்து பேசாதீங்க. விதி என்பது அது பொதுவாக வானபூமி படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விதி எழுதப்பட்டு விட்டது. விதியை கொண்டு வந்து பேசினா என்ன செய்யணும்னா, எல்லாத்தையும் தான் நம்பிக்கிட்டு போகணும். என்ன உலகத்துல என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல உள்ளது, விதியில உள்ளது அப்படின்னு போயிடும். ஆனா பர்டிகுலர் விஷயமா நம்ம பேசக்கூடிய நேரத்துல வந்து அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குதா, அல்லாஹ் நாடுவானா அப்படிங்கிறது சம்பந்தமா தான் பேசணும். இதுல விதியை கொண்டு வந்து பேசாதீ அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் சொல்லிட்டு அதுல கூடுதலாக நிறைய தகவல்களை சொல்றோம். விபச்சாரம் பண்ணக்கூடியவன் விபச்சாரம் ஏண்டா பண்ணேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படித்தான் இருந்துச்சு நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னான்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சிலையை வணங்கக்கூடியவன் சிலையை வணங்கிட்டு ஏன்டா சிலையை வணங்குற அப்படின்னு கேட்டாண்டா, அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படித்தான் இருந்துச்சு அப்படின்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி இப்ப கூடுதலாக தகவல் சொல்றாங்க. இப்ப வந்து இறந்து போனவர்களை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் முஸ்லீம்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அடக்கி வைத்து கொண்டு வழிபடுறாங்க, வணக்க வழிபாடுகள் எல்லாமே செய்யறாங்க. அவங்க கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, அவர்களுக்கு அந்த சக்தி இல்லைங்க, அல்லாஹ் நாடுனா அவருக்கு கொடுப்பான், அல்லாஹ் நாடுனா அவருக்கு கொடுப்பான், நம்ம சொல்றது அவங்க அல்லாஹ் நாடுனா கேட்பாங்க, அல்லாஹ் நாடி கேட்டு வாங்கி தருவாங்க இப்படிங்கிற வாதத்தை தான் அவங்க வைக்கிறாங்க. அப்ப வந்து அந்த அல்லாஹ் நாடினால் அப்படின்னு சொல்லிவிட்டால் எல்லாம் சரியா வந்துருமா, அது சரியா வந்துருமா? அப்ப வந்து பொதுவா என்ன செய்யக்கூடாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோமா இல்லையா?
அப்போ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாம ஒத்துக்கிறோம், நீங்க வெற்றி பெற்று விட்டீங்கன்னு ஒத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்களே வெற்றி பெற்றுட்டீங்க. அப்ப நம்ம சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டோம்னு சொல்லிருங்க. நீங்க செத்து போனவங்களை வழிபடுறது அது மார்க்கத்தில் உள்ளதுதான். அது அல்லாஹ் நாடா சக்தியை கொடுப்பான். சிலையை வழிபட்டு அல்லாஹ் நாடா சிலைக்கு சக்தியை கொடுப்பான். விபச்சாரம் பண்ணக்கூடியவன், திருடக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன், என்ன அனாச்சாரங்கள் அநியாயங்கள் பண்ணக்கூடியவன் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் செஞ்சுட்டான். அதனால அவன்லாம் இஸ்லாத்தில் உள்ளவன் தான், அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு எந்த ஒரு முத்திரையும் குத்தக்கூடாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்குது. இப்படிங்கிற பொது கான்செப்ட்ல நீங்க எல்லாத்தையும் எந்த பிரச்சாரம் பண்ணாது. ஏன் எப்படி கெட்டு போனாலும் சரி, எக்கேடு கெட்டு போனாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் போய்க்கிறதுன்னு சொல்லிட்டு வாயை பத்திக்கிட்டு பேசாம நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டு நம்ம ஒத்துக்குறோம். அப்படி இல்லைண்டா இங்க மேட்ரு என்ன, அதை தானே பேசணும். சூனியத்திற்கு தாக்கம் இருக்கா இல்லையா? அதனால என்ன செய்யும்? நீங்க சொன்ன மிக உயர்ந்த சூனியம் என்பதை கணவன் மனைவி பிரிக்கிறது அப்படின்றீங்க, அதுவே ஆட்டம் கண்டு போயிருச்சு, அதுவே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. அப்ப நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய வாதத்தை வைக்கணும். ரெண்டாவது, சூனியம் என்றால் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அப்படிங்கறத நம்ம அழுத்தம் திருத்தமா நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்க என்ன செய்யணும், அழுத்தம் திருத்தமாக நீங்க என்ன செய்யுங்க, பதிவு பண்ணணும். அதுபோக மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்லி அதை எடுத்து போட்டு உங்க வாதத்தை வைங்க, அந்த வசனத்தை அதை எடுத்து போட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்க வாதத்தை வைங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதையும் நீங்க என்ன செய்யணும், கூடுதலாக வைக்கணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி ஒரு டெக்ஸ்ட் வடிவத்தில் ஒரு செய்தியை ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது சூனியம் என்ற சொல்லின் கருத்து என்னவென்று கேட்கிறார். இது வேறு ஒரு தலைப்பாக பேச வேண்டிய விஷயமாகும். இங்கு தலைப்பு சூனியத்தின் மூலமாக அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படுத்தலாம், அப்படித்தான் இது தலைப்பு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சூனியம் சம்பந்தமான தலைப்புன்னு போட்டுட்டாங்க. சூனியம் என்னவென்றா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து உங்களுக்கு விளங்குதா இல்லையா? சூனியம் சம்பந்தமா நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன சரி மக்களை தெளிவா குழப்பிக்கிட்டு இருக்கிறிய, மக்களை சிறுக்கின் பக்கம் இணை வைப்பின் பக்கம் தள்ளிக்கிட்டு இருக்கிறிய, குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறிய. இது இஸ்லாத்துல ரொம்ப ஒரு பாரதூரமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமா நீங்க என்ன சரி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறிய. இது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது சம்பந்தமாக மக்களை என்ன செய்யணும், சரியான முறையில் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த தலைப்புக்கு நம்ம வந்தோம். இல்லைன்னா நமக்கு வேலை இல்லையா, வேற நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம வந்ததுக்குண்டான காரணம் என்னன்னா, சூனியம் சம்பந்தமா மக்கள் நிறைய நீங்க சொல்லக்கூடிய நம்பிக்கை சிந்தனைகள் ஒரு பக்கம் வைங்க, நீங்க அதை நம்ம விளக்குவோம். அதுபோக மக்கள் இந்த சூனியம் சம்பந்தமா பொதுவாக தவறான எண்ணத்துல இருக்கிறாங்க. பேர்டு வாந்தி எடுத்தாண்டா புனநாத்த நாரும், அப்படியெல்லாம் சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சூனியம் வந்துட்டா நீங்க என்ன செய்யணும், அது எல்லா மருத்துவத்திலையும் போய் பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னா என்ன செய்யணும். அப்போ நம்ம இப்படிலாம் என்ன செய்யறாங்க, நிறைய உளர்றாங்க சூனியம் சம்பந்தமா. அப்படி நிறைய உளரக்கூடிய நேரத்துல அப்ப மக்களை ஒரு குழப்பத்துல வச்சிருக்காங்க. சூனியம் முதல்ல மக்களுக்கு என்னென்ன விளங்காம என்ன செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம இருக்கிற நேரத்துலதான் நீங்க சரியான ஒரு ஆளாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, கிடைச்சிருக்கிறீங்க. அதனால மக்களுக்கு நீங்க இந்த சூனியம் சம்பந்தமா பேசக்கூடிய நேரத்துல சூனியம் என்றால் என்னவென்று தெளிவுபடுத்தவில்லை என்றால் இது எப்ப போய் தெளிவுபடுத்த போறீங்க நீங்க? நம்ம கேட்டிருக்கிற முதல்ல நம்ம எடுத்து வாதத்தை வச்சிருக்கிறோம். சூனியம்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அந்த சொல்லக்கூடிய நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் எல்லா இடத்துக்கும் நீங்க கொடுக்க வேண்டுமா, கொடுப்பீங்களா அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. இந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டோமே, ஆனால் பெரும்பகுதியா இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாம் நீங்க போயிடும். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் ஆட்டம் கண்டு போயிடும். உங்க பக்கத்தில் உள்ள எல்லா வாதங்களும் ஆட்டம் கண்டு போயிடும். அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம், ஒரு தகவலாக சொல்லி இதற்கு நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொள்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் முஹபிக்கான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆதாரம் கேட்டால் நீங்க ஆதாரம் வச்சிருங்க அப்படின்றாங்க. நீங்க ஆதாரம் கேட்டால் ஆதாரம் வைப்போம். எதுக்கு? நாங்க பேசின ஒன்றுக்கு நாங்க ஆதாரம் வைக்கல அப்படின்னா அதுக்கு நாங்க ஆதாரம் தருவோம். நீங்க கேட்கறதுக்கு ஆதாரம் தருது எங்க தேவையில்லை. இதுக்கு ஆதாரம் கொண்டாங்க, அதுக்கு ஆதாரம் கொண்டாங்க. நீங்க தாரிஃபை சொல்லுங்க, தாரிஃபை சொன்னா மாட்டிக்குங்க. தாரிஃபை சொன்னா மாற்ற நாங்களா நீங்களா என்பது தெளிவாயிடும். நீங்க என்ன பண்ணணும், மாமா சிஹர், தாரிஃபு சிஹர், மஅனா சிஹர், சிஹர் இஸ்திலாஹன் லுகத்தன் வஸ்திலாஹன் என்பதை கொண்டு இந்த சஃபையில போட்டுட்டு அதை நீங்க மொழிபெயர்த்து காட்டுங்க. இப்ப நீங்க தானே தாரிஃபை சொல்லுங்க சொல்ற, நீங்க தான் விளங்கப்படுத்தணும். ஏன் தெரியுமா? இப்ப நாங்க தெரியாம பேசல, நாங்க தெளிவா எங்க டிக்ளேர் பண்ணிட்டோம். அல்லாஹ் நாடினா மட்டும்தான் எதுவும் நடக்கும், அல்லாஹ் நாடவில்லை என்றால் எதுவும் நடக்காது. இது எங்களுடைய நம்பிக்கை, இதுதான் விதி அப்படின்னு சொல்லுங்க. இங்க விதியை கொண்டு வராதியே என்று சொல்லிட்டு அப்ப ஒரு மனிதன் சிறுக்கு செய்யறான், குஃப்ர் செய்யறான், அதே மாதிரி விபச்சாரம் பண்றான், களவெடுக்கிறான், அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இது நீங்க ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில அதற்கு மிக தெளிவாக செஞ்சுட்டான், சொல்லிவிட்டான். நிராகரிக்கிற விஷயமா ஏற்றுக்கொள்ற விஷயமா தவறா இல்லையா என்பதை நாங்கள் மனிதனுக்கு தெளிவுபடுத்தி விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஹதைனாஹும் ஹுன்னஜிதைன், மனிதனுக்கு இந்த இது கரெக்ட் இது ராங் என்பதை நாங்கள் செய்துவிட்டோம், அவனுக்கு கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப சொல்ல முடியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான், விபச்சாரம் என்ன நெருங்காதீங்க. தெளிவா குர்ஆன் சொல்லி இருக்கிறான். நீ நாடினா நாங்க செஞ்சோம்னா, அல்லாஹ் நாடினா உனக்கு மெசேஜ் வந்துச்சா?
அல்லாஹ் பகுத்தறிவு தந்திருக்கிறான். ஆட்டுக்கு மாட்டுக்கு என்ன நமக்கு வித்தியாசம்? பகுத்தறிவு, சிந்திச்சு நடக்கிறது. அப்ப சிந்தனையை அடமான வச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி கேள்விகள் வரத்தான் செய்யும். அதனால நல்லா புரிஞ்சு கொள்ளணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? அதாவது நிராகரிக்கிறவங்க நிராகரிக்கலாம், ஈமான் கொள்றவங்க ஈமான் கொள்ளலாம். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி விட்டான், தெளிவாக சொல்லிவிட்டான். நன்றியோ நடக்கக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துடலாம், நன்றி கெட்டு வாழ்றவங்க அதுக்கு மாதிரி வாழ்ந்துடலாம் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாகவே என்ன செய்து விட்டான், சொல்லிவிட்டான். அப்ப என்ன கேட்கிறாங்க இவங்க? விபச்சாரம் பண்றானே அல்லாஹ் நாடி விட்டானா? களவெடுக்கிறானே அல்லாஹ் நாடி விட்டானு கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் எழுதி தான் இருக்காங்க. விபச்சாரம் செய்யறவன் விபச்சாரம் செய்வான் எழுதி வச்சிருக்கிறான், களவெடுக்கிறான் எழுதி வச்சிருக்கிறான். என்றாலும் அல்லாஹு தஆலா அவனுக்குன்னு ஒரு சாய்ஸை கொடுத்திருக்கான். நம்ம என்ன செய்வோம்? நடந்து முடிந்து விட்டால் கத்தர் அல்லாஹு மாஷா ஃபஅல்னும்ல, நடந்து முடிந்தா கத்தர் அல்லாஹ் மாஷா ஃபஅல், நடந்து முடிஞ்சாச்சு, அல்லாஹ் நட முடிஞ்சாச்சு. ஆனா நடக்க இருப்பதை யோசிக்கணும் இல்லை. அப்ப எனவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர் முகவைக்கான் என்ன எப்படி திசை மாத்துறார் என்பதும் தலைப்பை விட்டு அப்பால் சென்று பேசுறார் என்பதும் நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இவனை கேட்கிற அப்படி வந்தா இப்படி என்ன, இப்படி வந்தா இப்படி கேட்கிறார்ல, இதுக்கெல்லாம் குர்ஆன் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டுது. குர்ஆன் செய்து விட்டது, அதுக்கெல்லாம் திட்ட தெளிவான பதிலை பக்காவா கொடுத்து தான் வச்சிருக்குது. ஆனா இது அவங்க மறைச்சு தான் பேசுறாங்க. சரிங்களா? சூனியத்துக்கு தாக்கம் உண்டா இல்லையா என்பது தலைப்பு. இவ தலைப்பை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போறாரு. அப்படி சொன்னா என்ன, இப்படி சொன்னா என்ன, சத்தியம் எடுத்து அந்த வாசம் வரும், இப்படி வரும், இல்லை இங்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. தாக்கம் உண்டா இல்லையா இதுதான் டாபிக். தாக்கம் உண்டு என்பதற்கு ஆதாரத்தை நாங்க வைக்கிறோம். அதே சமயம் தாக்கம் வராது என்பதற்கு நாங்க ஆதாரம் வைக்கிறோம். எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க அந்த ஹதீஸ் அஸ்மர்லாங்க, அவங்க அது டோட்டல் முஸ்லீம்கள் சொல்றீங்க, அப்படி ஒரு கருத்தை எடுத்துக்கலாம், பரவாயில்லை. அப்படி எடுத்தாலும் அல்லாஹ் நாடவில்லை, சூனியத்து தாக்கம் இல்லை ரசூலுல்லாஹ் சொல்லலே. அந்த ஹதீஸை கொண்டு வாங்க பார்க்கலாம். சூனியத்து தாக்கம் இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக சூனியத்து தாக்கம் இல்லை சொன்னா ஹதீஸை கொண்டாங்க. அந்த ஹதீஸ் நீங்க இதை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால்தான் உங்க வாதம் கரெக்ட். நம்ம என்ன சொல்றோம்? என்ன நடந்தா அல்லாஹ் நாடினா நடக்கும்னுட்டோம். அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கும் அவர்களுக்கு புட்ட அறிவுகோளுக்கும் அல்லாஹ் நாடவில்லை, அதனால் குழந்தை கிடைத்தது. ஹதீஸ் தெளிவா இருக்குது. ஆனா இங்க என்ன இருக்குது? அல்லாஹு தஆலா நாடினா நடக்கும். அதுக்கு என்ன ஆதாரம்? நாடினா நடக்கும் என்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆன்ல, கணவன் மனைவி பிரிப்பதற்கான அனுமதி இருக்குது, அது அல்லாஹ் நாடினா. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல அது வேற, என்ன அது வேற, ஷைத்தான் கற்றுக் கொடுத்தான்றாங்க. அது ஷைத்தான மலக்கா என்பது பெரிய பஞ்சாயத்து, அது வேற தலைப்பு போட்டு பேசணும். சரி, அங்க ஷைத்தானாக இருந்தா நாங்க ஏன் சோதனை சொல்ல போறோம்? அட ஆல்ரெடி அவன் சோதனைக்குரியவன் மாறிட்டா இல்லையா? சோதனைக்குரியவனாக இருக்கும்போது நாங்க சோதனை எனவே படிச்சு நிராகரிக்காத ஏன்னா காபிர் சொல்லுவானா? எந்த ஒரு ஷைத்தானாச்சும் சொல்லுவானாங்க நாங்க சோதனை அளிக்கிறோம். அவன் ஆல்ரெடி அல்லாஹ் சவால் விட்டு வந்திருக்கிறான். என்ன உகுவி அன்னஹும் அஜ்மாயின், ஒட்டுமொத்த சமூகத்தை நான் வழிகெடுப்பேன்னு வந்து போட்டு இங்க வந்து சொல்லுவானா நாங்க சோதனை அளிக்கிறோம், அதை நீ நம்பிடாதன்னு சொல்லுவானா? சொன்னா லூசு பயலா இல்லையா? அட ஆல்ரெடி நீ என்ன பண்ணிருக்கிற, நீ கெடுப்பேன்னு சவால் விட்டிருக்கிற. அல்லாஹ் தஆலா உன் குதிரை படையை அனுப்பிக்க, காலால் படையை அனுப்பிக்க, எப்படி அனுப்பியாவது நாசமாறு. உன்னை இவனெல்லாம் கட்டுப்படுறானோ லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாஸி அஜ்மாயின், உன்னையும் உன்னை சார்ந்த மனிதன் ஜின்கள் அவ்வளவு நரகத்தில் போட அல்லாஹ் சொல்லிட்டானே. அப்ப இவங்க சொல்லுவாங்களா நீங்க எங்களை படிச்சு நாங்க படிக்கிறது நாங்க சொல்லி தருவதை படித்து விட்டு நீங்கள் நிராகரித்து விடாங்க சொல்லுவானா? அப்ப நிராகரித்து விடாதீர்கள் என்று சொல்வார்களாக இருந்தால் அவர்கள் ஷைத்தானாக இருப்பதற்கு சான்ஸ் கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஷைத்தானாக இருந்து அவனோட வேலை என்ன? திருமறை குர்ஆன் சூரா முஜாதலாவுல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அவன் ஷைத்தான் என்ன பண்ணுவான்? வந்து உக்ஃபுர், நிராகரி என்று சொல்லுவான். ஃபலம்மா கஃபர், நீ நிராகரித்து விடுவாயாக இருந்தால் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன் என்று அவன் உன்னோடு ஒதுங்கி ஓடிடுவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்ப அந்த வசனத்துக்கு இவங்களோட இந்த கான்செப்டுக்கு டோட்டல் முரணா இருக்குதுங்க. அப்ப புரியுதா இல்லையா? அப்ப எனவே அந்த அந்த இடத்துல படித்து கொடுக்கப்பட்டது சூனியம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப அந்த சூனியத்தால் கணவன் மனைவி பிரிக்க சக்தி கொடுக்கப்படுகிறது. அதுவும் அல்லாஹ் நாடினாத்தான், அல்லாஹ் நாடினாத்தான் அங்கு ஒரு தாக்கம் ஒன்று வரும் என்று குர்ஆன் தெளிவா சொல்லும் போது, இல்ல நாடவே மாட்டான்னு நீங்க எங்க ஆதாரம் எடுத்தீங்க? உங்களை நீங்க கொண்டு வாங்க. அல்லாஹு தஆலா நாடவே மாட்டான்னு எங்க சொல்லிக்கிறாண்டு? அல்லாஹ் நாட மாட்டான்னு சொல்லல, எந்த இடத்துல நாடுவேன்னு சொல்லிக்கிறான். திருப்பி என்ன கேட்கிறாங்கன்னா, சூனியம் என்னென்ன, அது நிறைய கருத்துக்கள் குர்ஆன்ல இருக்குது, நிறைய கருத்துக்கள் குர்ஆன்ல இருக்குது. இங்க பிரச்சனை என்னன்னா தாக்கம் உண்டா இல்லையா என்பதுதான். அப்போ நரகத்தை பார்த்து இதுவும் சூனியம், அதெல்லாம் இங்க சப்ஜெக்ட் கிடையாது, அது வேற சப்ஜெக்ட். இங்க உள்ள என்ன விஷயம் அப்படின்னா,
சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்ன நாங்க வைக்கிற வாதத்தை நீங்க இல்லாமக்கணும். அதுதான் இங்கே உங்களுடைய நிலைப்பாடு. நீங்க மாறி என்ன செய்யக்கூடாது, நீங்க ஆதாரத்தை தாங்க ஆதாரத்தானு கேட்கக்கூடாது. நீங்க உங்க நிலைப்பாடு நீங்க தெளிவா பேசணும். இப்ப நாங்க என்ன சூனியத்துக்கு நாங்க வரைவிலக்கம் கேட்டவங்க தரல, நீங்க கேட்டா தரதுக்கு நாங்க பேசியிருக்கணும். நாங்க பேசியிருந்தா தான் நீங்க கேட்கணும். அது அல்லாடி நீங்க தான் சொல்லணும். இப்ப என்ன படிக்காம வந்துட்டாங்க, நாங்க படிக்காம வந்தா ஏன் இவ்வளவு சவால் விட்டு பேச போறோம்? படிச்சதுனாலதான் தெளிவாக சொல்கிறோம். அந்த படிச்சத அடிப்படையை தான் நாங்க சொல்லும் பொழுதும் சூனியது தாக்கம் உண்டு என்று குர்ஆன் சொல்லுது, சூனிய தாக்கம் உண்டுன்னு ஹதீஸ் சொல்லுது. மேலும் அந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், புகாரில 57 67 செய்தி நீங்க பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னஹு கதிம ரஜுலானி மினல் மஷ்ரிகி, அதாவது கிழக்கு பிரதேசத்திலிருந்து 2 மனிதர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. ஃபஹதபா, அவங்க பேசிக் கொண்டிருந்தார்கள். ஃபஅஜபன் நாசு, அதை பார்த்து மக்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். லி பயானிஹிமா, அவங்க 2 பேருடைய அந்த தெளிவான பேச்சுக்களை கேட்டு மக்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மினல் பயானி லசிஹரா அவ் இன்ன பஅதல் பயானி லசிஹர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பேருடைய பேச்சு வந்துட்டு சூனியம், இவங்க விளங்கப்படுத்தும் மெத்தட் வந்து சூனியமா இருக்குது. அப்ப சூனியம்னா ஒன்றுமில்லைன்னு அர்த்தம் கொடுத்துட்டேன்னா, அப்ப ஒன்றுமில்லாத ஒன்றை கொண்டா வந்து மனுஷன் வந்து ஆச்சரியப்படுவான். ஒன்றுமில்லை நான் ஆச்சரியப்படுவேனா? ஒன்றுமில்லா லூசு பயிர் எடுத்துட்டு போயிட்டான். ஏதாவது ஒன்று இருக்கிறதுல நாங்க ஆச்சரியப்படணும், ஒன்று விளங்கப்படுத்துறது நாங்க அங்க வியப்படையணும். அப்ப எனவே இல்லாத ஒன்றுக்கும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன சொல்லுவானா? இருக்கிறத வச்சா தான் ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா என்ன, அவங்க சூனியத்தால் அந்த மக்கள் தாற்பயம் அடைஞ்சாங்க. பேச்சு என்ற ஒரு சூனிய பகுதியால் மக்கள் என்ன செய்தார்கள்? தாற்பயம் அடைந்தார்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், பார்த்துறோம். அப்ப அதையும் இவங்க என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப ஃபிரௌன் என்பவன் சூனியம் அவன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறான். அவன் எதை சூனியம் சொன்னான் அப்படின்னா, கயிறு, அதாவது கைத்தடி பாம்பாக மாறுவதை தான் சூனியம் சொல்றான். கயிறு வந்து ஒரு பாம்பாக மாறுது, இது வந்து நீங்களை ஏமாத்துற, இது சூனியம் செய்யற அப்படின்னு அவன் சொல்றான். அவன் என்ன, இந்த ஆடியோ நீங்க பாருங்க. முகமது சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கயிறு, கைத்தடி, அப்புறம் கயிறு, இப்போ கயிறுன்றாரு, அப்புறம் கைத்தடின்றாரு, பின்னாடி கயிறுன்னு மாறிட்டார். அப்ப கைத்தடி என்பது பொய்யா இல்லையா? அவர் சொல்றாரு பாத்தீங்களா, நாங்க எப்படி கைத்தடி சொன்ன, நீங்க கைத்தடி சொல்லி போட்டு விட்டுருந்தா பரவாயில்லை. அல்லது நாம என்ன, நீங்க சொன்னீங்களே, நான் என்ன சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியின் சகோதரியின் குழந்தை அப்படிதான் சொல்ல வர்றேன். அந்த இடத்துல மனைவி என்ற வாசகம் வந்துட்டு விடுபட்டுட்டு, சரிங்களா? மனைவியோட வாசகம் ரசூலுல்லாஹினுடைய மனைவியின் சகோதரியின் குழந்தைன்னு சொல்றேன். அந்த இடத்துல சகோதரி வாசகம் மனைவி என்ற வாசகம் சகோதரியா மாறிட்டு, அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன பண்றாரு, இல்ல கயிறுன்னு வெஸ்டுக்கு, அப்புறம் கைத்தடின்றாரு, இல்ல கயிறு தான் மாறிட்டாரு. அப்ப எனவே இவர் என்ன செய்யணும், ஒன்னு வாபஸ் வாங்கிடணும். நான் பொய்யா சொல்லிட்டேன், நான் குர்ஆனை இருட்டடிப்பு பண்ணிட்டேன், அல்ல அவசரப்பட்டுட்டேன், ஏதாவது காரணம் சொல்லணும். அது அல்லாம நம்ம விஷய தாண்டவ பிடிக்க வந்தாருன்னா நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன், நான் ரசூலுல்லாஹினுடைய மனைவியின் சகோதரி என்று சொல்ல வந்ததும் சகோதரி சொல்லப்பட்டுட்டு அப்படின்றுவேன். அதெல்லாம் வெளிப்படுத்த. ஆனா நீங்க ஒரு ஆதாரத்தை வைக்கும் போது அந்த ஆதாரம் கரெக்டா வைக்கணுமா இல்லையா? இப்ப இவர் தப்பு பண்ணிட்டீங்க, அதை நீங்க வாபஸ் வாங்கிடணும், சரிங்களா? அது உங்க கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம். இப்ப இந்த ஆடியோ நீங்க திருப்பி கேட்டு பாருங்க. அல்லாஹ் அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்க, ஷைத்தான் வந்து கற்றுக்கொண்டாங்க. ஷைத்தானா இல்லையானா விளங்கப்படுத்திட்டேன். இப்ப கற்றுக்கொண்டாங்க எது, கணவன் மனைவி பிரிக்கிற ஒண்ணு கற்றுக்கொண்டாங்க, அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்ப அல்லாஹ் நாடினாலே தவிரண்டா இது யாரு கொடுத்தது? ஷைத்தான் கற்றுக் கொடுத்தான். ஷைத்தான் கற்றுக் கொடுத்தானா அவன் திருப்பி போறான் கெடுக்கிறதுக்கு? ஷைத்தான் கற்றுக் கொடுத்தா ஒதுங்கிட்டு போக வேண்டியதானே, நீங்க இது கெடுக்க வேண்டியதானே? அவன் திருப்பி ஷைத்தான தாங்க பிடிச்சு கெடுத்துட்டு நிக்கிறான். அவன் கற்றுக் கொடுத்தா கற்றுக்கொடுத்து போக வேண்டியதானங்க, எதுக்கு அவன் திருப்பி கெடுக்கணும்? அப்ப இதுல இருந்து இவங்க கொண்டு வரக்கூடிய சூனியம் என்ற இந்த அடிப்படைக்கும் அந்த ஷைத்தான் கெடுக்கிறான் என்ற அடிப்படைக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வேறு, அது வேற சப்ஜெக்ட். இது ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் கோர்வப்படுத்தி பேசுறத இவங்க புலப்பா இருக்குது. சம்பந்தம் இல்லை, மொட்டை தலைக்கு முடங்காலையும் முடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஹதீஸை நீங்க தெளிவா பாருங்க. ஷைத்தான் சிம்மாசனத்தை வந்து நடுக்கடலை போட்டு விசாரிக்கிறான். விசாரிச்சு கேட்கும் போது நீ என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம், நீ போ சேச்சா, நீ ஒழுங்கா செய்யல, போன்னு தடுத்துடுறான். பின்னாடி என்ன நடக்குது, நான் கணவன் மனைவி பேச, ஆமா நீ தான் கரெக்டா பண்ணிக்கிட்ட, நீ இங்க வான்னு கொடுத்துருக்கிறான். இப்போ ஷைத்தான் குடும்பத்தை பிரிக்கிறான் அப்படின்னு வந்துட்டா அப்ப கற்றுக் கொடுக்க தேவையில்லையே.
அவனை பிரிச்சு போக வேண்டியதானே. கற்றுக் கொடுத்துட்டா அவனுக்கு பின்னாடி உள்ள வேலை செய்ய வேண்டியதானே. ஏன் இவன் போய் முன்னிட்டு நிற்கிறான்? அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஷைத்தான் யார் தெரியுமா? அல் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளத்துக்குள் சந்தேகத்தை கிளப்பிடக்கூடியவன். சந்தேகத்தை கிளப்பிடக்கூடியவன் என்ற ஒரு அடிப்படை சூனிய கலையில படிக்கணும். அதை பற்றி சந்தேகத்தை கிளப்புறது படிக்கணுமாங்க? தேவையில்லையே. அதுக்கு ஆல்ரெடி அவரே ஆதரவு வைக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ரமலானுடைய காலத்துல ஏத்திகாவிற்கு நேரத்தில் தன்னுடைய மனைவி சஃபியா கூட்டி போகும்போது 2 சஹாபாக ஒளிகிறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, இது என்னுடைய மனைவின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஷைத்தான் வந்து என்ன செய்வான்? சந்தேகத்தை கிளப்புறதுக்கு வழி அதுதான். அதை கற்றுக் கொடுக்க தேவையில்லையே. அதை கற்றுக் கொடுக்க தேவையில்லைங்க, சந்தேகத்தை கிளப்புற வழி தானே. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதான் அதுதான் இதுன்னு சொல்லி சும்மா மழுப்பி கொண்டு போவதற்கான அடிப்படையை செய்யறாங்களே தவிர, அவங்க தெளிவான ஆதாரம் இதுவரைக்கும் என்ன செய்யல, சூனியத்துக்கு பவர் இல்லை என்ற ஆதாரத்தை வைக்கல. இதுவரைக்கும் வச்சது எல்லாமே ஷைத்தான் ஊடாகவே சூனியத்தை கொண்டு நிலைநாட்டலாம் அப்படின்ற ஆதாரம் தான் வச்சுட்டு வராங்க என்பதை உங்க கவனத்துக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ நம்மளை கேட்குற இவங்களுக்கு சூனியம்னா என்னன்னு தெரியல, சும்மா சூனியம் சொல்றாங்க. நாங்க சூனியம்னா தெளிவா சொல்றோம். சூனியம் என்பது அல்லாஹு தஆலா என்ன அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான். அது அவன் நாடினா அது பலிக்கும். கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய ஒரு விடயம் அதுக்குள்ளே இருக்குது. அதே சமயம் மற்றவனை பேச்சால் மயக்கும் தன்மை அதில் இருக்கு ரசூலா சொல்றாங்க. அதே சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சூனியம் செய்யப்பட தாக்கம் வந்திருக்குது, இந்த ஹதீஸ் தெளிவா இருக்குது என்று. சூனியம் என்றால் மனிதனை கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்குள்ள இருக்குது. அது அல்லாஹ் நாடினா நடக்கும். அதே மாதிரி பேச்சால வசியப்படுத்துற தன்மை சூனியத்துக்கு இருக்குது. எனவே அதுவும் ஹதீஸ் தான் சொல்லிட்டோம், வசியம் என்ற பகுதி சூனியத்துக்கு இருக்குதுன்னு. அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்திருக்குது? சூனியத்தால் தாக்கம் வந்திருக்குது ஹதீஸ் சொல்லுது. அதை நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இந்த நட்சத்திர கலை இருக்கு இல்லையா, நட்சத்திர கலையை படித்தல் சூனியத்தின் ஒரு பகுதி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை அபூதாவுதுல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூனிய கலையை அதாவது சந்திரனுடைய நட்சத்திரனுடைய கலையை கற்றுக்கொள்ளுதல் என்ன, அது சூனியத்தின் ஒரு பகுதி அப்படியே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி செய்தி தெளிவாக வரும்போது அது எப்படி இவங்களால மறுக்க முடியும்? எப்படி இவங்க மறுத்து பேச முடியும்? இப்ப ஹதீஸ் தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸா இருக்குது. அதாவது சூனியத்தின் ஒரு பகுதி தான் நட்சத்திர கல்வி என்ற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை மறுக்க முடியுமா? அப்போ ஒரு கல்வியினுடைய தாக்கம் ஒன்று இருக்கு. கல்வி என்றாலே தாக்கத்தை கொண்டு வருவதுதானே, கல்வியினுடைய மிக பிரதானமான ஒரு விஷயம். அப்போ நட்சத்திர கல்வி இருந்துக்கிட்டு சூனியத்தின் ஒரு பகுதியை கொண்டதாக இருக்குது அப்படின்னு அல்லாஹுடைய தூதரே சொல்றாங்கன்னா இதை நம்மளால மறுத்துட முடியுமா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோதிடம் சாஸ்திரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். அப்ப ஜோதிடம் சாஸ்திரம் எல்லாம் இருந்தது சூனியத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமே. அதெல்லாம் பொய், ஃப்ராடி. ரசூல் அது உண்மைன்றாங்க. ஜோதிடக்காரன் சாஸ்திரக்காரன் என்ன அவனுக்கிட்ட வந்துக்கிட்டு ஷைத்தான்கள் செய்தியை கொண்டு வர்றாங்க. ஒரு செய்தியோடு 99 செய்தி சேர்த்து சொல்லிடுறாங்க. அப்ப அதில் சேர்த்து கலந்து விட்டு அடிச்சுட்டு போய் தர்றான் ஒரு உண்மை. அப்புறம் சஹாபா அந்த ஒரு உண்மை இருக்குதானே அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலா இல்ல பேய்த்துறாதீங்க, அதாவது மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் ஃபஸதக பிமா யகூல் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த பக்கம் பேய்த்துறாதீங்க, அங்க உண்டி இருந்தாலும் நீ பொய்ப்பிக்கணும் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லி நமக்கு வழிகாட்டுறாங்களே. இல்லவே இல்லைண்டா எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒன்று இருக்குது, அது நம்ப கூடாதுன்னு சொல்லணும்? உங்க வாதப்படி இந்த ஹதீஸை நீங்க மறுக்கிறீங்களா, பொய்ன்னு சொல்றீங்களா? ஹதீஸ் தெளிவான ஹதீஸா இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு கேட்டால் நாங்கள் தந்துட்டு போய்த்துருவோம். அடுத்த ஆதாரமாக நம்ம என்ன செய்யலாம், குர்ஆன் ஊடாகவே சூனியது தாக்கம் இருக்குது என்பதற்கான வசன அடிப்படை பார்ப்போம். அப்படின்னு சொன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விவகாரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், திருமறையில தெளிவாக சொல்கிறான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஃபிரௌன் என்ன செய்கிறான், அவங்களோட தரப்பினர் கொண்டு வருகிறான். இவங்க வர்றாங்க, வந்து என்ன செய்ய சூனிய போட்டி நடக்குது. அந்த சூனிய போட்டி நடக்கும் போது என்ன, அது அவர்கள் மனித கண்களுக்கு என்ன சூனியம் வைத்தாங்க, மனித கண்களுக்கு சிஹர் செஞ்சாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப சிஹர் செஞ்சாங்க என்றால் அங்கு தாக்கம் இல்லாமலா அந்த இடத்துக்கு அது வந்திருக்கும், தாக்கம் வந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. ஏன் மனித கண்களுக்கு
என்ன வச்சாங்க, சூனியம் செஞ்சாங்க அப்படின்னு, சிஹர் செஞ்சாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அதை விடவும் இன்னொரு படி அல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டு மனசால் பயத்தை உணர்ந்தார். அப்ப தாக்கம் உள்ளத்துக்கு வந்திருக்குது. தாக்கம் எங்க வந்திருக்கு? உள்ளத்துக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னோமா இல்லையா, மன ரீதியான தாக்கத்தை சூனியம் கொடுக்கும்னு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல சூனியத்துடைய தாக்கம் அவரையே பயமுறுத்தாற்ற அளவுக்கு அதனுடைய தாற்பயம் இருந்திருக்குது என்பது ஒரு கருத்து குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி ஃபஸ்தர்ஹபூஹும், அவர்களை அது விரண்டோட செய்யக்கூடிய அடிப்படையில் செஞ்சது, அவர்களை அச்சமூட்டக்கூடிய அடிப்படையில் செஞ்சது அது இருந்துச்சு அப்படின்ற செய்தியையும் குர்ஆன் சொல்லுது. அப்ப இவ்வளவு தெளிவாக குர்ஆன் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்று சொல்லுகிறது. இவங்க சொல்றாங்க இல்லைன்றாங்க. அப்ப இவ்வளவு குர்ஆன் வசனம் அவங்க மறுக்கத்தான் வேண்டும். இப்ப அவங்க சொல்றாங்க சூனியம் செஞ்சேன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு எந்த ஒரு மெடிசன் உனக்கு சப்போர்ட் பண்ணல, எனவே உனக்கு சூனியம் செஞ்சிருக்குது, எனவே உனக்கு சூனியத்தால சக்தி வந்துச்சுன்னா வாந்தி வந்து அது இந்த நாத்தம் வரும், நாங்க எங்கேயா சொன்னோமா இந்த வாந்தி வரும், இந்த மாதிரி நடக்கும்னு நாங்க சொல்லாத எதுக்குங்க, நாங்க சொன்னதா திணிக்கிறிய? இல்ல 4 பேர் சொன்னா 4 பேர் சொல்றதுக்கு நாங்க பலியாகுவோமா? அடுத்தவன் பிள்ளைக்கு நாங்க தகப்பனாக முடியாதுல்ல, எங்க குழந்தைக்கு தான் நாங்க தகப்பனாக முடியும். அடுத்தவன் சொல்றதுக்குலாம் நாங்க பலிக்கலாக முடியாது. குர்ஆன் எதை சொல்லுதோ அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆன் எதை மொழியுதோ அதை நாங்க நம்பணும். அப்ப நாங்க இந்த இடத்துல சூனியக்காரன் நிக்கிறான் அங்க போயிட்டு பார்த்துட்டு வா, இந்த இடத்துல சூனியக்காரன் நிக்கிறான் இங்க போயிட்டு பார்த்துட்டு வா, நாங்க யாரை அனுப்பியிருக்கிறோமா? ஆனா அந்த பக்கம் தலை வச்சு படுக்காத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட போய் பேசுவது 40 நாள் தொழுகை நாசமாக்கும். அவன் சொல்றதுல ஒன்றை நீ நம்பினா கூட நீ காபிராகிடுவ போக. அப்ப இல்லாத ஒன்றுக்கா இவ்வளவு ஒரு தாற்பயத்தை இஸ்லாம் சொல்லணும்? இல்லவே இல்ல. சூனியம்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஃப்ராடுத்தனம் பண்ணாதவன் உலகத்துல இருக்கிறானா? ஒரு கடைக்கு போனா ஃப்ராடுத்தனம் பண்றான், அப்ப அவன் சூனியக்காரனா? நீங்க போறீங்க ஒரு லோக்கல் சாமானை தர்றாங்க, சைனா சாமான் ஜப்பான் சொல்லி தந்துட்டான், இவன் ஃப்ராடுத்தனம் பண்ணானா? அப்ப இவன் சூனியக்காரனா? இவனுக்கு தான் நீங்க சூனியக்காரன் சொல்ல போறீங்களா? சூனியம் என்பது வேறு, ஃப்ராடுத்தனம் என்பது வேறு. ரெண்டும் ஒன்று கிடையாது. இது வேறு அது வேறு. நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப எனவே இவங்க ஒன்றும் தெரியாதவர்களாக, அதுக்கு மானா தெரியாது, அதுக்கு தாரிஃப் தெரியாது. நீங்க உங்க தாரிஃபை வச்சு அது கரெக்டா வாங்கன்னா நாங்க நிச்சயம் டிக்ளேர் பண்ணிக்குவோம். அதை சொல்லாம நீங்க சொல்லுங்க படிச்சு தானே வந்திருக்கீங்க, அதே தான் நாங்களும் கேட்க, நீங்களும் படிச்சு தானே வந்திருக்கீங்க, அப்ப நீங்க சொல்லலாம்ல. நீங்க படிச்சுட்டு வந்தது நீங்க சொல்லத்தானே வேணும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஃப்ராடுத்தனம் பண்றது, மோசடி பண்றது, அயோக்கியத்தனம், இது சூனியமா? சூனியத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப அயோக்கியத்தனம் பண்ற 7 பெரும்பாங்க ஒரு பாவமா வந்துருமா? யோசிச்சு பாருங்க உறவுகளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தை எங்க கொண்டு வர்றாங்கன்னா, ஷிர்க்குக்கு அடுத்தபடியான ஒரு பெரும் ஒரு குற்றம் கொண்டு வர்றாங்க. அப்ப 7 பெரும் பாவம் ஒன்றாக கொண்டு வருவாங்களாக அது ஃப்ராடுத்தனம். ஃப்ராடுத்தனத்துக்கு எத்தனையோ ஹதீஸ் வேறையா வந்திருக்கு. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னான்னு ஹதீஸ் வந்திருக்குது. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, அது சூனியம் சொல்லுவீங்களா யாராச்சும்? சூனியம் அது வேறு. இவங்க தலைப்பு மாறி போறது மட்டும் இல்லாம திசை மாறி மக்கள் வழி கெடுக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுன்னு கான்செப்ட பேசுறாங்க, அது வேற. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சூனியம் என்ற ஒன்று அது வேறு தனிப்பட்ட ஒரு அம்சம். அது குர்ஆன் தெளிவாக ஒரு கலை என்று சொல்லுது. அந்த கலையினுடைய ஆக குறைஞ்சபட்ச கல்வியாக கணவன் மனைவி பிரிக்கும் பகுதி கற்றுக்கொண்டாங்கன்னு வருகிறது. இதெல்லாம் இல்லை. அல் ஹன்னாஸ் அல்லது யுவஸ் இது அதுன்றாங்க. அப்ப அதை கற்றுக் கொடுத்தான் அவனுக்கு அந்த ஜொப்பா தானே தனியே இருக்குது. அப்ப இப்படி முன்னுக்கு பின் மாத்தி 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 தன்னுடைய வாதத்தை வச்சுக்கொள்ள முடியாம தோல்வி அடைஞ்சு கொண்டு போகக்கூடிய காட்சியை இந்த 2வது அமர்விலே நீங்க கண்டிருப்பீங்க. அதுக்கு அங்க போய் இந்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதே போன்று சூனியத்தினுடைய அதிகபட்ச தாக்கமாக குர்ஆன் சொல்லும் போது கணவன் மனைவியை பிரிக்கும் தாக்குதலுக்கு அந்த சூனியத்துக்கு பவர் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லுது அந்த கலையினுடைய ஆக குறைஞ்சபட்ச கல்வியாக கணவன் மனைவி பிரிக்கும் பகுதி கற்றுக்கொண்டாங்கன்னு வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வகி மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற தளத்துல சூனியத்திற்கு தாக்கம் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு சம்பந்தமா நம்ம பேசி வரோம். இதுல ரபியுதீன் சலஃபி அவங்க முன்னுக்கு பின் முரணான செய்திகளை என்ன செய்றாங்க, அதிகமா பதிவு பண்றாங்க. அதாவது இந்த சூனியத்தை எப்படியாவது நிலைநிறுத்திடணும், சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது அப்படின்னு எப்படியாவது சொல்லிடணும் ஏன்னா நம்ம அறிஞர்கள்லாம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற இதுல ரொம்ப உச்சகட்டமா என்ன செய்றாங்க, பேசுறாங்க. ஆனா உண்மை அது இல்லை என்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்க போக போக விளங்கிக்கிறீங்க. இதுல சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி ஆரம்பத்துல சொல்லும் பொழுது, அதாவது சூனியத்தினுடைய உச்சகட்ட தாக்கம் என்பதை கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து வேற இதுல சொல்றாங்க, ஆக குறைஞ்சபட்சமாக உள்ளதுதான் கணவன் மனைவியை பிரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க. இது தெளிவான ஒரு உளறல் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அடுத்து நீங்க சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் தரவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க.
சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது என்பது நாங்க ஆதாரம் தரல அப்படிங்கிறத விட நீங்க ஆதாரம் போட்டுட்டீங்க. நீங்க சூனியத்திற்கு தாக்கம் இல்லை என்பது நீங்க ஆதாரமா என்ன செஞ்சிருக்கிறீங்க, போட்டு விட்டுருக்கிறீங்க. நீங்க ஆதாரத்தை சொல்லிட்டீங்க. நீங்க என்ன சொல்லிட்டீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியினுடைய சகோதரி அஸ்மா பின்த் அபூபக்கர் அவங்க மக்காவுலேயே கர்ப்பமாகி தான் என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு வர்றாங்க. கூஃபாவுல என்ன செஞ்சிடறாங்கன்னா புள்ளையே பெற்றுறாங்க. புள்ளைய பெற்றா அங்க என்ன பிரச்சனைண்டா, முஸ்லிம்களுக்கு வந்து புள்ள பிறக்காது, சூனியம் வச்சுட்டாங்க, யூதர்கள் சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டுருச்சு. ஆனா புள்ள பெற்ற உடனே எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. சூனியம் பொய்யாகிவிட்டது, சூனியம்ங்கிறது ஒன்று கிடையாது என்பது உறுதியாகிவிட்டது, அதுக்கு எந்த விதமான ஒரு ஆற்றலோ தாக்கமோ எதுவும் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. அப்படிங்கிறத நீங்களே என்ன செஞ்சிட்டிய, சொல்லிட்டிய. தாக்கம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ரெண்டாவது, இந்த அல்லாஹ் நாடினாங்கிற ஒரு வார்த்தையை போறீங்களா இல்லையா? இந்த அல்லாஹ் நாடினான்னு சொல்லக்கூடியது வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குவது பத்தி சம்பந்தமா தான் பேசப்படுது. அந்த பிரிவினை அல்லாஹ் நாடினா நடக்கும், அது சம்பந்தமாக மட்டும்தான் சொல்லப்படுதே ஒழிய அனைத்திற்கும் அது சொல்லப்படலை. அது சம்பந்தமாக சொல்லப்பட்டா அந்த செய்தி சூனியமா, அந்த கலை என்பது சூனியமாண்டா கிடையாது. அது சூனியம் இல்லை. என் கணவன் மனைவி பிரிவினையை உண்டாக்குவது என்பது அது சூனியத்துல உள்ளது இல்லை என்பதற்கு குர்ஆன் வசனங்களை நம்ம போட்டிருக்கிறோம், ஹதீஸ்களை நம்ம போட்டிருக்கோம். சைத்தான் வந்து கடலின் மீது கடல் சிம்மாசனத்தை அமைத்து கொண்டு சைத்தானுடைய படை பட்டாளங்களை எல்லாம் கூப்பிட்டு மக்களுக்கு மத்தியில பிரச்சனை குழப்பம் உண்டாகலாம் கூப்பிட்டு விசாரிக்கிறான். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல போப்போ நீங்களாம் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தான் சரியான ஆளு என்று சொல்லி அவன் சொன்ன செய்தி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தியை நம்ம போட்டிருந்தோம். அது மாதிரி வந்து இது ஜின்கள்லையும் மனிதர்களையும் இருக்கிறார்கள் என்ற அந்த வசனத்தை நம்ம போட்டு அதை நம்ம உறுதிப்படுத்திட்டோம். அது வந்து இந்த குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் என்பது அது வந்து சூனியம் இல்லை, சூனியத்தினுடைய பகுதியும் கிடையாது, சூனியமே இல்லை, அது வேற ஒன்று, இது சந்தேகத்தை உண்டு பண்ணுவதுதான், சைத்தான் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, அந்த ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக அந்த சைத்தான் சம்பந்தமா நீங்க செய்தியை சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா விரிவா நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற ஒரு தளத்துல சூனியத்திற்கு தாக்கம் இருக்குதா இல்லையா அது சம்பந்தமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து என்ன சொல்றாங்கண்டா, இப்ப வந்து சூனியம்டா என்ன அப்படிங்கறத நீங்க ஆதாரம் தந்துருங்க அப்படின்ட்டு முகவே கான் கேட்கிறாப்புல. நம்ம வச்சதுக்கு தான் நம்ம ஆதாரம் கொடுக்கணுமே ஒழிய நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்ம ஆதாரம் தர முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, பதிவிடுறாங்க. ஆனா ஆரம்ப உரையில் அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல வந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்குது, அல்லாஹ் நாடுனா நடக்கும், ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டது, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சூனியம், இப்படிங்கிற மாதிரி சூனியம் சம்பந்தமாக தான் பேசினாங்க. அப்ப சூனியம் சம்பந்தமாக பேசினா சூனியம்டா என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு சூனியம்டா என்ன, அது என்ன, அதனுடைய வரைவிலக்கணம் என்ன அப்படிங்கறது எனக்கு ஆதாரம் தாங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் கேட்டோம். நம்ம வந்து நம்ம வாதத்தை வச்சு கேட்கல, அவங்க சொன்ன வாதத்துல தான் கேட்கிறோம். ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் வைக்கப்பட்டது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை உண்டாகாது சூனியம்னு சொன்னீங்க. இப்படி நிறைய குடும்பத்தார்கள்லாம் இருக்கிறாங்க. சூனியத்தோட குடும்பத்தார்கள் தான் யாரு, யாரு நம்ம இந்த ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க, சாஸ்திரம் சொல்லக்கூடியவங்க, அவங்கலாம் சூனிய குடும்பத்துல உள்ளவங்க, மாமா மச்சானா இருக்கிறாங்க அப்படிங்கிற கதையை நீங்க என்ன செஞ்சீங்க சொன்னீங்க. அப்ப சொல்லும் பொழுது அப்ப என்ன சூனியம்டா என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்க ஆதாரத்தை தரணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பதிவிட்டு கொள்றோம். அது என்னங்கிற தெளிவுபடுத்தணும். அடுத்ததாக இந்த சைத்தான் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்துல வந்து இவங்க என்ன விளங்கிக்கிட்டாங்கடா, சைத்தான் அந்த இப்லீஸ் சைத்தான் அதற்கா இல்லையா, நம்ம மனிதருடைய கண்ணுக்கு தெரியாத சைத்தான், அதை விளங்கிட்டு என்ன செய்யறாங்கடா, இவங்க ஒரு வாதத்தை என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. சைத்தான் ஆல்ரெடி குழப்பத்தை உண்டு பண்ண வந்தானே, அவன் ஏன் இது வந்து நான் தனியா வந்து ஃபித்னாவா இருக்கிறேன், சோதனையா இருக்கிறேன்னு சொல்லிட்டா செய்ய போறான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. ஆனா இங்க சொல்லப்படக்கூடிய இந்த ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய சைத்தான் வந்து அது மனித சைத்தான் அப்படிங்கிறது என்ன செய்யுது, விளங்குது. ஏன்னா சைத்தானை வந்து மனிதர்கள் கண்ணால பார்க்க முடியாது. சைத்தானை யாரா மனித கண்ணால பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. கற்றுக் கொடுத்தான்னு சொல்றீங்களா இல்லையா, கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை உண்டாக்குறத கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற கதை இருக்கா இல்லையா? அப்ப கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் பார்த்துருக்கிறாங்க. பார்க்கறதுதான் பார்த்துதானே ஒரு ஆசிரியமான பாடம் படிக்க முடியும். நல்லவன கெட்டவன் அது வேற விஷயம். கற்றுக்கொள்வதாக இருந்தால் நேரடியா பார்க்கணும், செய்திகளை கேட்கணும், போகணும், வரணும். அல்லது இந்த காலத்திலேயாவது தொலைத்தொடர்பு மூலமா கேட்கலாம். அந்த காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருந்ததான இல்ல. அப்ப நேரடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அப்ப சைத்தான மனிதன் பார்க்க முடியாது என்றும் பொழுது அது மனித சைத்தான் அப்படிங்கிறது என்ன செய்யுது, கன்ஃபார்மா ஆயிருது. இப்ப இந்த மனித சைத்தான்றது கற்றுக்கொண்டாங்கல்ல, அது அல்லாஹ் சொல்றான்னு சொல்றீல்ல, அது என்னத்தை அவங்க கற்றுக்கொண்டாங்க இருக்கணுமா இல்லையா? நீங்க கல்வின்னு சொல்றீங்க, அதை கலைன்னு சொல்றீங்க, அதனுடைய வகைன்னு சொல்றீங்க, அவங்க குடும்பம் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. அது என்ன, அந்த கல்வி என்ன கல்வி, அது என்ன கலை, அவங்க என்னத்தை கற்றுக்கொண்டாங்க? இந்த கற்றுக்கொண்ட கணவன் மனைவி பிரிக்கிற அதுதான் என்னத்தை, அது என்ன தெரியணுமா இல்லையா? இப்போ கற்றுக்கொண்டாண்டா என்னத்தை கற்றுக்கொண்டான் அப்படின்னு தெரியணும். இதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும். அந்த ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய சைத்தான்கள்
நாங்கள் வந்து சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லாத வரையில யாருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே அப்படி இருந்து எதன் மூலமாக கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை அவர்கள்ட்ட கற்றுக்கொண்டாங்க. அந்த கற்றுக்கொண்டாங்க என்று சொல்றீங்கல்ல, அது என்ன, அந்த சூனியம்டா என்ன, அதனுடைய கலை என்ன, அது என்ன அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், தெளிவுபடுத்தி ஒரு ஆடியோ ஒன்று போட்டு விட்டுருங்க. மேலே உள்ளதுக்கு அந்த சூனியம்டா முதல்ல என்னங்கிறதுக்கு போட்டு விடுங்க, அந்த கலைண்டா என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க போட்டு விட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த வகி மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற தளத்துல வந்து சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி அவங்க இதுல இன்னும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கடா, இந்த அல்லாஹ் நாடினால் நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதான ஒரு வாதம். சரியா? அல்லாஹ் நாடினா நடக்கும், அல்லாஹ் நாடினா சூனியம் பழிக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த அல்லாஹ் நாடினால் அப்படிங்கிறது எங்க தான் வருது அப்படின்னா, அந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறாங்களா இல்லையா, அந்த விஷயம் மட்டும்தான் அதுல சொல்லப்படுது. சொல்லிட்டு இதுவும் அல்லாஹ் நாடினா நடக்கும் அப்படின்னு என்ன செய்யப்படுது, அங்க சொல்லப்படுது. அப்ப அந்த ஒரு விஷயம் கணவன் மனைவி பிரச்சனை மட்டும்தான் அங்க பேசப்படுது. அதுக்கு தான் அல்லாஹ் நாடினால் இருக்கு. மற்ற எந்த சூனியம் நீங்க எப்படி சொல்லுங்க, நீ இப்படி காட்டணும், தெளிவா நீங்க காட்டணும். சூனியம் என்பது அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே 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 ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டணும். சூனியத்திற்கு அல்லாஹ் நாடினால் தான் சக்தி இருக்குது, அல்லாஹ் நாடினால் சூனியம் பழிக்கும், அல்லாஹ் நாடினால் சூனியம் நடக்கும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வரணும். அப்படி ஒரு ஆதாரம் இருக்குதா அப்படின்னா நீங்க கியாம நாள் ஆனாலும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், அனைவரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் விளங்கி கொள்ளணும். அப்ப இந்த அல்லாஹ் நாடினாங்கிறது கணவன் மனைவி பிரச்சனை அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம். கணவன் மனைவி பிரிவினை அப்படிங்கிறதா சைத்தானுடைய வேலை என்பதை முஸ்லீம்ல ஹதீஸ். சைத்தானுடைய வேலையை கணவன் மனைவி பிரிக்கிறது தான். அந்த சைத்தான்கள் என்பவர்கள் மனிதர்களையும் இருக்காங்க, ஜின்னிலையும் இருக்கிறாங்க. கெட்ட மனிதர்களிடத்துல சைத்தான் ஊடுருவ போட்டு சிந்தனையை போட்டு தூண்டி விட்டு பேச விட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு செய்தியை விளக்கத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அழகா நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப கணவன் மனைவி பிரச்சனை அதுவும் அல்லாஹ் நாடினாத்து நடக்கும். ரெண்டு கணவன் மனைவியில் சந்தோஷமா இருந்தாங்கண்டா, அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தாருண்டா, நம்ம மனைவி நல்லவ, நம்ம கணவன் நல்லவன் அப்படின்ற ஒரு புரிந்துணர்வோடு இருப்பார்களே, ஆனால் அப்ப எந்த ஒரு அந்த பிரிவினையும் ஏற்படாது. கணவன் மனைவிக்கு இடையே மிஸ்அண்டர் சந்தேகம் அந்த மாதிரியான தீய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சைத்தானுடைய ஒரு பொறி என்பது, ஒரு சந்தேக தீ என்பது அது பற்றி எரிந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தெளிவான ஹதீஸுகளை கொண்டும் வசனங்களை கொண்டும் நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். இவங்க என்ன செய்யணும், அல்லாஹ் நாடுனா நடக்கும், சூனி அல்லாஹ் நாடுனா பழிக்கும், அல்லாஹ் நாடுனா பழிக்கும்னு சொல்றாங்களா இல்லையா, அது அந்த கணவன் மனைவி விஷயமாக வரக்கூடியதுல மட்டும் வருது, அது சூனியமே கிடையாது அப்படிங்கிறதையும் விளங்கிக்கிறேன்னு. இவங்க சூனியத்திற்கு அல்லாஹ் நாடுனா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வரணும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த வகி மட்டும்தான் மார்க்கம் என்ற தளத்தில் வந்து சூனியத்திற்கு தாக்கம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது சம்பந்தமான விவாதம் போய் கொண்டிருக்கிறது. இதில் ரஃபியுதீன் சலஃபி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை போட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லக்கூடிய செய்தியை வந்து என்ன செய்கிறாங்க போடுறாங்க. போட்டுட்டு இறை தூதர் அவர்கள் சில சொற்பொழிவில் கவர்ச்சி உள்ளது அல்லது சொற்பொழிவின் சில கவர்ச்சியாகும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க மொழிபெயர்த்துக்கிறாங்க. ஆனா அரபியில என்ன வாசகம் வருது அப்படின்னா, இன்ன மினல் பயானி ல சிஹ்ரா, அதாவது பேச்சுல வந்து வசியம் இருக்கிறது, சூனியம் இருக்கிறது. அப்ப சூனியம்ங்கிறதுக்கு இங்க என்ன மொழிபெயர்க்கிறாங்கன்னா கவர்ச்சி, அழகாக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு மொழியாக்கத்தை என்ன செய்யறாங்க இங்க போடுறாங்க. ஆனா பேசுன ரெண்டு பேரும் சூனியக்காரர்களா இல்ல, பேசுன ரெண்டு மனிதர்கள். அவங்களுடைய பேச்சுல வந்து வசீகரமான, அதாவது இனிமையாக கேட்கக்கூடிய, அதன் பக்கம் செவிதாழ்த்தக்கூடிய, அந்த மாதிரி அழகாக பேசக்கூடிய பேச்சு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சிஹ்ருன்னு சொல்றாங்க. அப்ப சிஹ்ருங்கிறதுக்கு இந்த முடக்கிறது, அந்த பிரிக்கிறது, அந்த உருட்டுறது அந்த அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க இவங்க போட்ட ஹதீஸ்ல இருந்து என்ன செய்து விளங்குது. ரெண்டு மனிதர்கள், ரெண்டு சூனியக்காரர்கள் இல்லை, ரெண்டு மனிதர்கள் வந்து மக்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றுறார்கள். அதை வந்து மக்கள் கேட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே வியக்குறாங்க, எவ்வளவு அழகா ரசனை அழகா பேசுறாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க, இந்த வியக்குறாங்களா இல்லையா, ரசிக்கிறாங்களா இல்லையா, அதை ரசூலுல்லாஹ் சிஹ்ருங்கிறாங்க. மனிதருடைய பேச்சுல வந்து ஒரு வசியம் இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கிறது, செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்படிங்கிறத மிக அழகா சொல்றாங்க. அப்ப இங்க வந்து இந்த சிஹ்ருங்கிற வார்த்தைக்கு அவங்க போட்ட மொழிபெயர்ப்பு தான் கவர்ச்சின்னு போட்டிருக்கிறாங்க. இது கவர்ச்சின்னா என்ன அப்படின்னா, அதை கவர்ச்சின்னா அசிங்கமா உள்ள கவர்ச்சி அது இல்லை, அது அந்த இல்லை, அதாவது ரசிக்கக்கூடிய அழகா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை சொல்லுது. இது வந்து இதை பிரிக்கிறது அந்த மேட்டரை பத்தி பேசல அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும். இது வந்து சாதாரண இல்லை, பேசுனது சூனியக்காரர்கள் இல்லை, சூனியம் பண்றதுக்கு மக்களை சூனியத்தின் பக்கம் இழுக்கிறதுக்கு சூனியக்காரர்கள் இல்லை பேசினவங்க, பேசுனது ரெண்டு மனிதர்கள் தான். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரெண்டு மனிதர்கள் தான் சொல்றாங்க. அப்ப மனிதருடைய பேச்சுல வந்து அந்த ஒரு அழகா ஈர்ப்பு தன்மை இருக்கிறது, ரசிக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, அது செவிதாழ்த்தி கேட்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கறத என்ன செய்றாங்க அழகா சொல்றாங்க. இந்த இடத்துல சூனியம் சிஹ்ருங்கிறதுக்கு வந்து கவர்ச்சிங்கிற அவங்க மொழிபெயர்ப்பை போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த கவர்ச்சிங்கிறத எல்லாத்துக்கும் பொருத்தி பார்த்தாலும் பொருத்த முடியாது, சில இடங்கள்ல பொருத்த முடியாது. அப்ப என்ன பொருத்தணும்னு அவங்க என்ன மொத்த லிஸ்டையும் போட்டாங்கன்னு வைங்க,
மொத்த லிஸ்ட்டையும் போட்டாங்கன்னா அது என்னங்கிறது நம்ம என்ன செஞ்சிடலாம், மக்களுக்கு தெளிவுபடுத்தி அழகான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி இவங்க வந்து நம்மளுடைய ஒரு ஆடியோவை என்ன செய்யறாங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. சந்தோஷம், அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதாவது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அற்புதம் செய்தாங்களா இல்லையா, அது சம்பந்தமாக நான் சொல்லக்கூடிய நேரத்தில் முதல்ல கயிறுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அதாவது கைத்தடி அப்படின்னு சொல்றேன், அதுக்கப்புறம் கயிறுங்கிறத என்ன செய்யறேன் நான் சொல்றேன். இது நான் சொல்றேன்னு வைங்களேன். இப்ப சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி பேசக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரியினுடைய சகோதரி அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி உள்ளதான். நீங்க வந்து ஆதாரம் காட்டக்கூடிய நேரத்துல நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன போக்கானதையை காட்டினீங்க, நீங்களும் ஆதாரம் தானே ஓட்டிய. அந்த மதீனாவில் நடந்த சம்பவம் சம்பந்தமா ஆதாரத்தை சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரியினுடைய சகோதரின்னு சொன்னீங்க. இப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிறது விளங்குதா இல்லையா? அப்ப இந்த ஒரு போங்கு சரியில்லாத ஒரு போங்கு. இப்ப ரெண்டையும் சொல்லி நீங்க ஒண்ணு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம். நீங்க அதுக்கப்புறம் அந்த மதீனாவுல நடந்த விஷயத்தை வந்து நம்ம சொன்னோமா இல்லையா, மக்காவுலயும் கருவுற்று வந்தாங்கன்னு நீங்க அது சம்பந்தமாக தெளிவா உளறி இருக்கிறீங்க, அதை நம்ம போட்டிருக்கிறோம் உங்களுக்கு. ஆனா இங்க வந்து நீங்க ஒரு வார்த்தையை மிஸ் பண்றீங்க, நம்ம ஒரு வார்த்தையை மிஸ் பண்றோம். நான் வந்து கைத்தறி என்று சொல்ல வேண்டிய இடத்துல கயிறு என்று சொல்றேன். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியினுடைய சகோதரி என்று சொல்லக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரியினுடைய சகோதரின்னு சொல்றீங்க. சேம் மிஸ்டேக் தானே. நீங்களே வருத்தம் தெரிவிச்சிருங்க, நம்மளும் வருத்தம் தெரிவிச்சிருவோம், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி இதுல வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, பதிவிக்கிறாங்க. அது என்ன கருத்துன்னு நான் சொல்லும் போது என்ன செய்யும் உங்களுக்கு விளங்க, அப்புறம் நீங்க அதை கேட்டீங்களாக்க நீங்களே என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். இப்ப இதுல என்ன கொண்டு வராங்கன்னா, இப்ப நட்சத்திர கலையை கற்றுக்கொள்வது சூனியத்தினுடைய ஒரு பகுதி, அது மாதிரி ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது சூனியத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுல வந்து சைத்தான் வந்து காதல செய்தியை போட்டுட்டு போறான் அப்படிங்கிற விஷயம் அது தனியா நம்ம பேச வேண்டிய விஷயம். அது தனியா ஒரு 6-7 நிமிஷம் தனியா பேசணும். அது நம்ம என்ன செய்வோம், அடுத்த அமர்வுல நம்ம என்ன செய்வோம் பேசுவோம். இப்ப டைம் கிடைச்சா கூட நம்ம அது சம்பந்தமா பேசிடுவோம், அது பிரச்சனை இல்லை. இப்ப வந்து இதெல்லாம் ஒரு பகுதி என்று சொல்றாங்க. அப்ப நட்சத்திர கலை என்பது ஒரு கலை இருக்கத்தானே செய்யுது, அதுல சூனியம்னு சொல்லத்தானே செய்யறாங்க. அப்ப சூனியத்தை வந்து நம்ம தானே செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஒன்று சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஜோதிடம் இதுல சூனியம்னு சொல்லத்தானே செய்யறாங்க. நீங்க உண்மை, அது உண்மைதான், ஆனா நீங்க உண்மை படிச்சிடாதீங்க, அதை பொய்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ரசூலா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலா சொல்றாங்கன்னே சொல்றாங்க, அதை பொய்ப்பிக்கணும், அது உண்மை, அதுல ஒரு உண்மை இருந்தாலும் அதை பொய்ப்பிக்க வேண்டும் என்று ரசூலா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த சூனியம் சம்பந்தமா சொல்றோமா இல்லையா, அதுல எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை தான் வெளியில கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, உண்மை மாதிரி காட்டுறாங்க. அதுல ஒரு உண்மை இருந்தாலே பொய்ப்பிக்கணும்னு ரசூலா சொல்றாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. தேவைப்பட்டா நம்ம அந்த ஆடியோ மட்டும் தனியா கூட எடுத்து போகணும், அது பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம போடக்கூடிய பர்டிகுலர் ஆடியோவில் அந்த அதாவது வந்து இந்த ஜோதிடக்காரன் சொல்வதில் ஒரு உண்மை இருந்தாலும் அதையும் நம்ம பொய்ப்பிக்கணும் அப்படின்ட்டு, இல்லைன்னா முகமதாயிய எனக்கு அருளப்பட்ட வேதத்தை என்ன செஞ்சான், நிராகரிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை போடுறாங்க. அப்போ ஒரு உண்மை இருந்தா கூட அதை பொய்ப்பிச்சு நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை ஏங்க தூக்கிட்டு வர்றீங்க நீங்க? ஒரு உண்மையும் இல்லை, ஒரு தாக்கம் இல்லை, அது ஒரு பொய் தான், ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு வரக்கூடிய இதை விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து பேசக்கூடிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு உண்மை இருந்தா கூட அதை பொய்ப்பிக்கணும், அதை உண்மைப்படுத்தக்கூடாது, பொய்ப்பிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு தாக்கமும் இல்லாத பொய்யாக இருக்கக்கூடிய விஷயத்தை உண்மைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த நட்சத்திர கலை என்பது இருக்கா இல்லையா, அதுவும் ஃப்ராடு தான். அதுலயும் ஒரு கலையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஜோதிடம் அதுவும் ஒரு கலையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ரெண்டாவது சொல்றாங்க, ஒரு கல்வி என்றால் அது ஒரு தாக்கம் இருக்கத்தானே செய்யும். அப்ப கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவனா சூனியக்காரன் நீங்க சொல்லுங்க. நீங்க கல்வியில தாக்கம் இருக்குன்னா அது சூனியமா? அது கற்றுக் கொடுக்கக்கூடியவன் சூனியக்காரனா? அப்படின்னா நீங்க வந்து தரிசனம் நடத்துறீங்க, பாடம் நடத்துறீங்க, நீங்க சூனியக்காரன் அப்படின்னு சொல்லலாமா? உங்கள்கிட்ட கற்றுக்கொள்றாங்க, நீங்க சூனியக்காரன், அதுக்கு தாக்கம் இருக்குமா இல்லையா? அவங்க கற்றுக்கொண்டு தாக்கத்தை உண்டாக்குறாங்களா இல்லையா, அதை கற்றுக்கொண்டு செய்யறாங்களா இல்லையா? அப்ப நீங்க சூனியக்காரன், உங்களை சூனியக்காரன் சொல்ல முடியுமாடா? முடியாது. கற்றுக் கொடுக்கறவன்லாம் சூனியக்காரன் கிடையாது. கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக் கொடுக்கறதெல்லாம் சூனிய கலையும் கிடையாது. அது என்ன விஷயம் அப்படி பார்க்கணும். அப்படின்னா கற்றுக்கொள்றதும் கற்றுக் கொடுக்கறதும் அது கலைண்டா ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னா சயின்ஸ் படிக்கிறவங்களாம் சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறவன் சூனியக்காரன், கற்றுக் கொடுக்கக்கூடிய சூனிய மாணவன் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? அப்ப வந்து நீங்க என்ன செய்ய தெளிவா முரண்பட்டு பேசுறீங்க. நீங்க வந்து ஒரு விஷயம் அதுல ஒரு உண்மை இருந்தாலும் அது ஒரு உண்மையும் இல்லை, நம்ம நிரூபிப்போம். நம்ம சைத்தான் வந்து ஒட்டு கேட்பானா, ஒட்டு கேட்டு வந்து பதில் சொல்ல முடியுமா, அது என்ன சம்பவம் என்ன செய்தி அப்படிங்கறது நம்ம என்ன செய்வோம், தெளிவா எடுத்து போட்டு ஆதாரங்களோட நம்ம என்ன செய்வோம் பேசுவோம். அது ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஒரு செய்தியே வந்து என்னது எல்லாம் மாற்றப்பட்ட செய்திகள் அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம் நிறுவுவோம் நம்ம. ஆனா விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு உண்மை அதுல இருந்தாலும் அதை பொய்ப்பிக்கணும், அதை நம்பக்கூடாது, உண்மைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்க நீங்க. அப்ப ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்க உண்மைப்படுத்துறீங்க நீங்க. அப்ப தெளிவா விளங்குதா? நீங்க வழிகேட்டுல இருக்கிறீ அப்படின்ட்டு, வழிகேட்ட மக்களுக்கு போதிக்கிறீ அப்படிங்கிறது விளங்குதா இல்லையா?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு டைம் முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. இன்ஷா அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை நம்ம எடுத்து போட்டு பேசினோம்னா உங்களுக்கு எடுப்பா விளங்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். வாயில சொல்லிட்டு போறதை விட சம்பவத்தை எடுத்து போட்டு மேலதிக தகவலை சொல்லக்கூடிய நேரத்துல அது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், தெளிவா விளங்கும். இவங்க சொல்லக்கூடியது மாதிரியான சம்பவம் எதுவும் இல்லை, சூனியத்திற்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யலாம், அதிலேயே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளலாம்.